நம்பினான் சுவாமிகள் அவர்களுடைய திருவடிமலர்களை நாமங்களால் வணங்கி அவர்களின் கருத்துக்கு இணைந்த வகையிலே அற்புதமாக அருளாட்சி செய்து கொள்கின்ற வடவ சுவாமிகள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை மனமுடிமைகளால் செலுத்தி நிஜம்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு அறிவர் மகாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கின்ற பொறுப்பை அடியேற்கு எடுத்துக் கொடுத்து இன்னும் இந்த அவையிலே ஏற்றி வைத்த என்னுடைய அன்புக்குரிய தலைவர் சதானந்தம் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற சைவீகாந்த பிரபந்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பிலிருந்து வணக்கங்களை மூன்று நாளாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில எல்லோரும் விடுபட்டிருக்கின்ற நேரம் சிவராஜதானியாக ஜெயிப்பார் கழிப்பார் ஜெயிப்பார் திரண்டு திரண்டு உன்மார்த்தை விழிப்பார் அப்படித்தான் சிவனடியார்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அற்புதமாக பங்குவதற்கு இத்தகைய மகாநாடுகள் வருவதற்கு மகாநாடு 2-3 நாள் சேர்ந்தாற்பன வைக்கவில்லை என்று சொன்னால் எல்லாரும் வந்து தங்கி ஒருவரை அறிந்து கொள்ளவும் தங்கள் கருத்துக்களை ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கொள்ளவும் கூட வேறு வாய்ப்புகள் கிடைக்காது. ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமர்ந்து சிந்திப்பதற்கு இந்த 3 நாள்கள் மிக வாய்ப்பாக அமைந்துவிட்டது. அதற்கேற்ற வகையிலே எல்லா விதமான வசதிகளையும் திருமணத்திலே செய்திருந்திருக்கிறார். எல்லோருக்கும் தங்குகின்ற வசதி, உணவுக்கு இருந்த அற்புதமான உணவு வசதிகள், இவ்வளவும் யார் செய்வார் என்று நினைக்கக்கூடிய அளவு உலகத்தில் யாரால் இப்படி முடியும்? ஒரு விதமான சின்ன விஷயங்களையும் கூட அவ்வப்போது அறிந்து கவனித்து செய்யக்கூடிய அற்புதமான எஜமான் சுவாமிகள் அவர்களும் இளவரசு அவர்களும் எல்லாரை பற்றிய சிந்தனையிலேயுமே இந்த 2 நாள்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் வழிபாட்டு வாழ்க்கையும் நமக்கு கிடைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் பல்மடங்கு பெருக வேண்டும் என்றும் திரும்ப திரும்ப அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை எப்பொழுதும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நான் எல்லோருக்குமாக சேர்ந்து நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். சைவம் என்பதை பற்றி இங்கே பலர் பல வகையிலே சொன்னார்கள். இதில் ஒரு செய்தியை இங்கே நாம், சைவ சமயம் என்பது ஒரு பெருங்கடல், வலிமையும் பெருமையும் செல்வாக்கும் பெற்றது சைவ சமயம். மிக பழமையான சிறந்த இறைவன், மிக பழமையான, நாம் மறக்கவே கூடாது. இதுக்குரிய ஆதாரங்களை நாம் பின்னாலே எடுத்துக் கொள்ளலாம். வாழ்வின் ரகசியத்தை அனைவருக்கும் பொதுவாக தெரிவிப்பது சைவம்தான். சைவத்திற்கு 3 சிறப்பான தன்மைகள் உண்டு. வேறு எந்த சமயத்துக்கும் இல்லாத அளவுக்கு சைவ சமயத்துக்கு வலிவும் பொலிவும் ஊட்டிக் கொண்டிருப்பன இந்த 3 செய்திகள். சுதந்திரம், சைவத்துக்கே உரிய சிறப்பு தன்மை இந்த சுதந்திரம். சிவபெருமான் சுதந்திரமானவர், அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சமயத்திலே இறைவனுக்கு உருவம் கிடையாது. ஒரு அடியார், அந்த சமயத்தைச் சேர்ந்த அடியார் இறைவனை ஒரு வடிவத்தில் வர வேண்டும் என்று கேட்பாரையானால் அந்த இறைவன் என்ன சொல்லுவார்? எனக்கு உருவம் இல்லையப்பா, என்னால் உருவத்தில் வர முடியாது. அவருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தியவர் யார்? இது ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். சிவபெருமானை பற்றி சைவத்திலே சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு செய்தியை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். சிவபெருமான் அவருடைய சொரூபத்தன்மை எவ்வாறு இருந்தாலும் கடத்த நிலையிலே யார் எவ்வாறு தன்னை விரும்புகிறார்களோ அந்த வகையிலே வடிவமெடுத்துக் கொண்டு வருவதற்கு உரியவர். அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது.
அவருக்கு அருவம், உருவம், அருவுருவம் என்ற மூன்றுக்கும் அப்பாற்பட்டது அவருடைய சொரூப நிலை. சைவத்தை பற்றி நிறைய பேர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சைவத்தினுடைய உண்மையை அறிந்தவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. ரொம்ப வெகு சிலர் தான் சைவத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிந்தவர்கள் என்று சொல்லலாம். இந்த சுதந்திரம் நமக்கும் உண்டு, சைவத்தில் சிவபெருமானுக்கும் உண்டு. நமக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட சுதந்திரம், சிவபெருமானுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத சுதந்திரம். ஒரு சமயத்தில் இருக்க ஒரு கருத்து இருக்கிறது, துறவரம் பொறிபுலன்களை அடக்குதல், கடுமையான விரதம், நோன்பு, இவற்றால் தான் முக்தி கிடைக்கும் என்று சொல்லுகிறது. ஆனால் சைவம் தன் மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. இறைவன் உங்களுக்கு இத்தனையும் கொடுத்திருக்கிறான். உடம்பு கொடுத்திருக்கிறான், கருவிகள் கொடுத்திருக்கிறான், உலகத்தை கொடுத்திருக்கிறான், இன்பப் பொருள்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் இவ்வளவையும் வைத்துக் கொண்டு நீங்கள் நன்றாக வாழலாம். இந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு தடை இல்லை. ஆனால் எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கட்டும். அதை பெறுவதற்காகத்தான் இதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்பது ஞாபகத்தில் இருக்கட்டும் என்றுதான் சைவம் சொல்லி மனிதர்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிற இந்த சமயத்தில். இந்த சுதந்திரம் இல்லை என்றால் சைவத்தில் ஒரு பிறவி கொள்கை கிடையாது. எவ்வளவு பிறவிகள் வேண்டுமானாலும் எடுக்கலாம். மனிதனுக்கு அப்படி ஒரு சுதந்திரம். எத்தனை பிறவி வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஒரு சமயத்திலே ஒரு கருத்து இருக்கிறது, இந்த பிறவியிலே நீ உனக்குரிய இறைவனை தேடிக்கொள்ளாவிட்டால் அப்புறம் மீளா நரகம். இப்படி ஒரு சமயம் சொல்லுகிறது. இவ்வளவு கருணையற்றவரா கடவுள்? ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு பிறவியை கொடுத்துவிட்டு அதுக்கு பிறகு உனக்கு விழா நரகம் என்று சொன்னால் அந்த கடவுளின் பின்னால் எத்தனை பேர் நம்பிக்கையோடு செல்ல முடியும்? இது சைவத்துக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம். உங்களுக்கு நிறைய பிறவிகள் கொடுத்திருக்கிறது. இந்த சுதந்திரம் கூட ஒரு வகையிலே உங்களை சோம்பேறிகளாக ஆக்கிவிட்டது என்று நினைக்கிறேன். உயிர்களை பொறுமையாக பார்த்துக் கொள்ளலாம் இறைவனை என்ற நினைப்புக்கு கூட இந்த சுதந்திரம் விடுபட்டு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இறைவன் அது பற்றி வருத்தப்படுவதில்லை. மீண்டும் மீண்டும் பிறவிகளை கொடுத்து கொடுத்து நீங்கள் எப்பொழுதாவது தன்னை வந்து அடைவீர்களா என்று பார்க்கிறார். இந்த சுதந்திரம் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. தானே தலைவனாய், தானே தனிமுதலாய் விளங்கக்கூடிய அந்த பெரும்பொருளாகி இறைவனுக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரங்களைப் போல சைவ சமயத்து வாழ்கள் மக்களாகிய சைவர்களுக்கும் அத்தகைய சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒன்று சமத்துவம். சைவத்தில் இருக்கிற மாதிரி சமத்துவம் வேறு சமயங்களிலே பார்க்க முடியாது. இன்னாலே இவ்வளவு சொல்லலாம். சைவத்தை அடிப்படையாக அறிந்து கொண்டு அனுபவித்தால் சைவத்திலேயே எல்லாம் சொல்லப்பட்டு விடுகிறது. இந்த சமத்துவம் ஏதோ பின்னாலே வள்ளலார் தான் வந்து சொன்னார் என்று சில பேர் பிரச்சாரம் செய்கிறார்கள் இன்றைக்கு. அப்படி அல்ல. ஏற்கனவே சைவத்திலே உள்ளதுதான். அந்த உள்ள விஷயத்தை கொஞ்சம் விளக்கி சொன்னார். எத்துணையும் பேதமுறாதி உயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உடன்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் உடவன நான் தேர்ந்தேன். இதெல்லாம் அவர் சைவத்திலிருந்து எடுத்து கொடுத்ததுதான். இந்த சமத்துவம் சைவ மக்களிடத்தில் ஒரு சமயத்திலே பாருங்கள், ஒரு சமயத்திலே ஒரு கருத்து, பெண் மக்கள் வீடு பேரடைய முடியாது, உயிரிலே ஆண் பெண் வித்தியாசம் இருக்கிறதா? உயிரிலே ஆண் பெண் வித்தியாசம் இருக்கிறதா? உயிருக்கு வீடு பேரா, உடலுக்கு வீடு பேரா? இதையும் கூட நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் போய் கொண்டிருக்கோம். பெண்களுக்கு வீடு பேர் இல்லை என்றால் அப்ப பெண்களுடைய உயிர் பெண் உயிர் என்று ஒன்று தனியா இருக்கிறதா? இது ஒரு சமயத்திலே வந்திருக்கிறது. பெண்களாக இருக்கிறவர்கள் வீடு பேர் அடைய வேண்டும் என்றால்
இன்னொரு பிறவி எடுத்து ஆண்களாக பிறந்து அப்புறம்தான் வீடு பேர் அடையும். அந்த சமயம் இப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன கொடுமையா இருக்கு பாருங்க. இது எந்த சமத்துவத்தில் வரும்? சைவர்களிலே ஜாதி பற்றியோ பதவி பற்றியோ வசதி பற்றியோ ஆண் பெண் என்ற வேறுபாடு பற்றியோ வீடு பேற்றுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. எல்லாரும் வீடு பேர் அடைய முடியும். இந்த சமத்துவம் சைவ சமயத்திலே அழுத்தமாக உள்ள ஒரு கொள்கை. இதற்காகவே ஒரு காப்பியம் நமக்கு சைவத்திலே வந்திருக்கிறது. பெரிய புராணம். எல்லா சாதியினரும் வீடு பேர் அடைவதற்குரியவர்கள். என் நிலையில் நின்றாலும் அவர்கள் வீடு பேர் அடைய முடியும். பாருங்கள், இன்னொரு சமயத்திலே இருந்து கொண்டு அந்த சமயத்தையும் விடாமல் சிவபெருமானை மனத்திலே வைத்து வீடு பேர் அடையும். இது சைவத்தில் தான் இருக்கிறது. நேற்று நடந்திருக்கிற, சென்ற மாதம் நடந்திருக்கிற ஒரு விஷயம் பாருங்க. ஜெனீவா நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டி என்கின்ற ஒரு கிறிஸ்தவ பெண் ராமேஸ்வரம் கோயிலுக்கு 2,70,00,000 ரூபாயை நன்கொடையாக அனுப்பியிருக்கிறார். அதோடு இல்லை, சிவராத்திரி அன்றைக்கு மகாபிஷேகமும் ருத்ராபிஷேகமும் கட்டாயம் செய்ய வேண்டும். அவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து சைவத்துக்கு வரல. இது நாங்கள் ஆபடுத்திக் எங்கே இருந்தாலும் எங்கேனும் யாதாக பிறந்தடினும் சிவபெருமான் அவர்களை அங்கே சென்று ஆட்கொள்ளுகிறார் என்று நம்ம பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். திருத்தொண்ட தொகையில அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியேற்கும் அடியேன்னு சொன்னார். இது சொல்ல முடியாது. அந்த காலத்தில் சில பேர் பைத்தியகாரத்தனமாக எழுதியிருக்கிறாரே, அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்று கேட்டார்கள். எத்தனை பேர் அப்பாலும் இருந்து அடிச்சார்ந்திருக்கிறார்கள். சைவத்துக்கு மாறி அடிச்சார்ந்தவர் சுப்பிரமணிய முனி என்கின்ற ஒரு வெள்ளைக்காரர் ஹவாய் தீவில ஒரு பெரிய கோயிலையே கட்டிக்கிறார். சைவ சித்தாந்த கோயில். அப்படி ஒரு நடத்தி இருக்கிறார். மதம் மாறாமலே எம்பெருமான் தன்னுடைய உள்ளத்தில் எழுந்தருடைய காரணத்தினாலே ஈர்க்கப்பட்டு அந்த திருக்கோயிலிலே தன்னுடைய நெஞ்சத்தை பறிகொடுத்து விட்டு வரும்பொழுதெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் அந்த கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்து, அதுவும் போதாது இன்னும் நிறைய செய்ய வேண்டும் அந்த கோயிலுக்கு என்று நினைக்கிற ஒரு கிறிஸ்தவரை எம்பெருமான் ஆட்கொண்டிருக்கிறாரே, அவர் நீ நல்ல சைவராக இருந்தால் அந்த பெருமான் உங்களுக்கெல்லாம் அருள் செய்ய மாட்டாரா? ஆனால் நம்மிடத்தில் அந்த நம்பிக்கை. எத்தனை பேர் உண்மையான சைவர்களாக தங்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். இதற்காகத்தான் ஞானசம்பந்தர் சொன்னார், ஐயுற வேண்டாம். ஐயுற வேண்டான்னு சொன்னா போராது, ஒன்றும் ஐயுற வேண்டாம், சிறிதளவோடு சந்தேகப்படாதீர்கள் சொன்னார். ஒரு பக்கத்திலே எம்பெருமானை வழிபட்டுக் கொண்டு ஒரு பக்கத்தில் இது நடக்குமா, இது நிறைவேறுமா, இதை செய்வாரா என்று சந்தேகப்படுகிற மக்களைத்தான் நாம் பார்க்கிறோம். யார் எந்த ஜாதியில பிறந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு சாக்கியராயினார் வழிபட்டது நமக்கு புரியாம போகலாம். இன்றைக்கு அந்த செய்தி தெளிவாக திறந்தது. வேறொரு சமயத்தில் இருந்தவரையும் சிவபெருமான் ஆட்கொள்ளுவார். எப்படியாவது ஒரு தன்னுடைய சொத்து என்று நினைப்பாரையானால் சிவபெருமான் அவர்கள் இருக்கிற இடத்தில் போய் அவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுத்துக் கொள்ளுவார். தன்னை நோக்கி அவர்கள் திரும்பும்படியாக செய்து விடுவார் சிவபெருமான். அப்படிப்பட்ட பேராற்றலுடையவர் நம்முடைய சிவபெருமான் என்பதை இன்றைய உலகம் நமக்கு விப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஜாதி பற்றி கவலைப்படாதீர்கள், பதவியை பற்றி கவலைப்படாதீர்கள், செல்வத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், ஆண்பன் என்கின்ற வேறுபாட்டை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் சிவபெருமானுக்கு அடிக்கொண்டு செய்பவர்களாக மாறிவிடுவீர்களே ஆனால், அந்த பெருமானை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய கருணைக்கு இலக்காகி விடுவீர்களே ஆனால், அதற்கு பிறகு நீங்கள் அவனுடையவர்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த வீடு வேறு. சமத்துவம் என்கின்ற அற்புதமான கோட்பாடு சைவத்திலே அடிப்படை கொள்கையாக அமைந்திருக்கிறது. மூன்றாவது, சைவம் ஏதோ பிரம்மத்தை போல அசைவற்ற ஒரு பொருள் அல்ல. பிரம்மம் நிச்சலனமானது என்பது வேதாந்தம் சொல்லுகிற விஷயம். பிரம்மத்துக்கு அசைவு கிடையாது. இவ்வளவு அற்புதமான திட்டத்தோடு இந்த சைவ சித்தாந்தம் வெளிவந்திருக்கிறது என்பதை இந்த மூன்றாவது கொள்கையை வைத்துக் கொண்டு நாம் யோசிக்கிற போதுதான் நமக்கு அது விளங்குகிறது. அசைவற்ற நிச்சலனமான பிரம்மத்துக்கு
எந்த விதமான வேலையும் இல்லை என்றுதானே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிச்சலமான பிரம்மத்தின் மூலமாக யார் எப்படி அதை சாதனை செய்து அடைய முடியும்? இந்த கேள்விகள் எல்லாம் அங்கேயே வருகின்றன. நிச்சலனமான பிரம்மத்தினிடத்திலே மாயையானது தன்னுடைய அதிகாரத்தை ஏற்படுத்திவிட்டது. மாயினால் ஏற்பட்ட விவகாரத்தினாலே அந்த பிரம்மம் இப்பொழுது உயிராக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு கொள்கை. ஆனால் சைவ சித்தாந்தத்திலே சிவபெருமான் அசைவற்றவன், பரபிரம்மம் என்று சொன்னால் அந்த பிரம்மத்துக்கு வேதமானது என்ன சொல்லுகிறதோ அந்த கொள்கைக்கு சிறிதும் குறைபாடு இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறவன். ஆனால் அதே நிலையிலே அவன் மாறுதலுக்கு உட்பட்டவன். மாறுதல் வரவில்லையானால் உலக படைப்பு திகழாது. உயிர்களுக்கு கருவிகள் கிடைக்காது. உயிர்கள் வாழ்க்கை நடத்த முடியாது. நிச்சலனமான பிரம்மத்தின் மூலமாக எதை தர முடியும்? அந்த பிரம்மம் தன்னோடு தாதான்மியமாக நெருப்பும் சூடும் போல பிரிப்பில்லாமல் இருக்கக்கூடிய சக்தியின் மூலமாக காரியப்படுகிறது. அப்பொழுது சலனமடைகிறது. அந்த அசைவுகள் என்ன ஆகிறது? சக்தியின் மூலமாக ஏற்படுகிற அசைவுகளினாலே தனுகரண புவன போகங்கள் உயிர்களுக்கு கிடைக்கின்றன. இவ்வளவும் நிகழ்கிறது முன்னாலே. ஆனால் இதனாலே நிச்சலமான அந்த சிவபரம்பொருளுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. இந்த ரெண்டு சித்தாந்தத்தையும், அசைவு என்கின்ற மாறுதலையும் அசைவற்றதாகிய நிரந்தரமான ஒரு நிச்சலனமான பிரம்மப்பொருளுடைய தேற்றத்தையும் இரண்டையும் ஒருமுகப்படுத்தி இரண்டுக்கும் ஏற்ற இழிவு இல்லாமல் குறைவு இல்லாமல் இரண்டும் ஒரு பொருளிடத்திலே இருப்பதற்கு நியாயம் உண்டு என்பதை எடுத்து விளக்கி காண்பி இருக்கிறது நம்முடைய சைவ சித்தாந்தம். படிக்க படிக்கத்தான் தெரியும். சைவ சித்தாந்தத்தில் இந்த இரண்டு கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவைகள் அல்ல. சுருக்கமா சொல்றார் அவர். ஒரே பாட்டில் சொல்றார் சிவஞான சித்தியார்ல. சிவன் அரு உருவும் அல்லன், சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசத்தும் அல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? சூரியன் தான் படைத்து காத்து அடித்து மறைத்து அருடுகிறார். இவ்வளவு நேரம் பேசிக்கிறார். அதான் அருள் தான் அப்படின்னாரு. என்ன சொல்றாரு அவர்? பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவாரும் இல்லை. நிச்சலமான பரபிரம்மத்துக்கு வேதாந்தம் சொல்லுகிற அத்தனை லட்சணங்களையும் சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்தத்தில் அற்புதமா எடுத்து காமிச்சிருக்கிறார். அதுக்கு மேல தவ முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன். தட்சிணாமூர்த்தியா இருந்து யோக நிலையில் இருக்கிறான். முதல் பாகனாக இருந்து போக நிலையில் இருக்கிறான். தவ முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன். இதுவரையிலும் ஜடி சரணமற்ற பரபிரம்மம். அதுக்கு மேல ஒரு அறவரி போட்டார் கடைசி வார்த்தையில. இவை முதல் ஐந்தும் என்ன? இவை முதல் உரு அவனுக்கு இருக்கிறது, அரு இருக்கிறது. அவன் சித்து பொருள் அசத்து பொருள்களை இயக்குகிறான். படைப்பாதி தொழில்களை செய்கிறான். யோகம் செய்கிறான். போகம் நுகர்கிறான். நான் படிச்சிருக்கமே, பெண்பால் உகந்தகனே பேராய் இருந்தோர் பெண்பால் யோகி விடுவர்கான் சேழையோ. போகியாய் இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் வரார். யோகியா யோகமுக்தி அது உதவுதல் அருவும் வரார். போகம் செய்கிறான், யோகம் செய்கிறான். முதல் 3 வரியிலே இதெல்லாம் அவனுக்கு இல்லைன்னு. இவை முதல் ஐந்தும் இவைகளெல்லாம் அவனுக்கு பொருந்தி இருக்கிறது. இருந்தும் ஒன்றும் எங்கிடா இயல்பினானே. தாமரை இலையிலே தண்ணீரானது இருக்கிற பொழுது தண்ணீருக்கும் இலைக்கும் சம்பந்தம் இல்லாத போல சூரியன் முன்னாலே ரவை காய்கிறது. ரவையை காய வைக்க வேண்டும் என்று சூரியனுக்கு ஒன்று எண்ணம். ரவையில் இருக்கிற புழுவை சாகடிக்க வேண்டும் என்று சூரியனுக்கு ஒன்று நடப்பில்லை. சூரியன் அவனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இது அவன் சன்னல் மாத்திரத்தினாலே எல்லாம் நடக்கும். இதுபோல இவை முதல் எங்கும் ஒன்றும் நீ எங்கடா இயல்பினாலே. அற்புதமான சித்தாந்தம்.
சித்தாந்தத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற காலத்திலே தான் இப்படிப்பட்ட பெருஞ்சொத்துக்கு நாம் உரியவர்களா? வாழ்க்கையின் ரகசியத்தை, பேருண்மையை, இறைவனை உயிர் சென்றடைய வேண்டிய நெறியை எப்படி சொல்லித் தரலாமோ அப்படி சொல்லி தந்திருக்கிறது சைவ சித்தாந்தம். பரந்துவிட சமயங்கள் எல்லாம் பார்க்கில் சைவ சித்தாந்தத்தினுடைய உயர்வு ஆராய்ச்சியின் மூலமாகத்தான் விளங்கும். அது மேற்போக்காக இருந்தால் இறைவனுக்கு எல்லா தன்மைகளும் இருக்கிறது, அவன் மாறுதலுக்கு உட்பட்டவனாதலினாலே. ஆனால் அவனோ நிச்சலனமானவன், அசைவற்றவன். வேதாந்தம் சொல்லுகிற அசைவற்ற தன்மையும் பிரம்மத்துக்கு கொடுக்கிறது. அதே நேரத்திலே இந்த உயிர்களோடு ஒன்றாக இறைவன் நெருங்கி நின்று உயிர்களை இயக்குகின்ற தன்மையும் சைவ சித்தாந்தம் தருகிறது. இங்கேயோ உயிருக்கு அப்பாற்பட்டவனாக இறைவனை வைத்து விடவில்லை. இதனாலேதான் உலகத்திலேயே எந்த சமயத்து கடவுளுக்கும் இல்லாத ஒரு பெயர் சிவபெருமானுக்கு வந்தது. கடவுள்கள் எல்லாம் தங்களை கடவுளாக காப்பாற்றிக் கொண்டவர்கள். ஆனால் சிவபெருமான் தன்னை கடவுள் என்று நினைத்தவர் இல்லை. இந்த உயிர்களுக்கு தான் தலைவர் என்று நினைக்கிறார். அதனால்தான் பசுபதி என்பது சிவபெருமானுடைய பெயர். பசுக்களுக்கு தலைவன், உயிர்களுக்கு தலைவர். உலகத்தில் எந்த கடவுளுக்கும் இந்த மாதிரி பசுபதியின் பெயர் கிடையாது. வேறு பல பெயர்கள் இருக்கலாம். சிவன் என்று இருக்கலாம், அருகன் என்று இருக்கலாம், திருமால் என்று இருக்கலாம், மொழியெல்லாம் பேசிக்கலாம். ஆனால் இவர்களெல்லாம் தங்கள் பெயராலே தங்களை தெரிவித்துக் கொண்டவர்கள். ஆனால் உயிரின் மூலமாக தனக்கு ஒரு பெயரை ஏற்படுத்திக் கொண்டவர் சிவபெருமான் தான். உயிர்களுக்காகத்தான் இறைவனே தவிர இறைவனுக்காக இந்த உயிர்கள் இல்லை. பல பேர் சொல்லுவார்கள், படைப்பாதி தொழிலை இறைவன் செய்கிறானே என்றார். அது இறைவனுடைய விளையாட்டு. நம்மகிட்டயா இறைவன் போய் விளையாடணும்னு கேட்டார்கள். இறைவனுக்கு விளையாடுறதுக்கு வேற ஆளாகும் அப்படியா? இந்த உயிரெல்லாம் நகப்பட்டதா? உயிரிட்ட போய் இறைவன் விளையாட வேண்டும். பாம்பன் குணவர சுவாமிகள் பரிபூர்ணானந்தத்தில் மிக அற்புதமாக சொன்னார்கள். இப்படி சொல்றதுக்கு காரணம், இறைவனுக்கு விளையாட்டு என்று சொல்லுவதற்கு காரணம் வேற ஒண்ணு. அது இறைவன் நம்மோடு விளையாடுகிறான் என்று அர்த்தம் இல்லை. சுலபமாக செய்கிறான் என்பதனாலே அதை விளையாட்டு என்று சொல்வார்கள். படைப்புகளாகிய தொழில்களை, ஐந்தொழில்களை இறைவன் செய்கிற காலத்திலே மிக எளிமையாக சிரமப்படுத்திக் கொள்ளாமல் அவன் செய்கிறான். இது மிக எளிதாக செய்கிறான். ஐங்கலப்பாரம் சுமக்கக்கூடிய ஒருத்தனுக்கு 5 வடியை சுமப்பது எவ்வளவு எளிதோ அதுபோல என்று ஒரு ஓமையும் சொன்னார்கள். இவ்வளவு எளிமையாக இவன் செய்கிறதுனால இது விளையாட்டு என்று சொன்னார்கள். என்று சிவபெருமான் நம்மோடு விளையாடுகிறான் என்று அர்த்தம் இல்லை. அது பொழுது போகவில்லை, ஏதோ நம்மோடு விளையாடி கொண்டிருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள் என்று அற்புதமாக அதுக்கு விளக்கம் சொன்னார். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சைவ சித்தாந்தத்தில் உங்களுக்கு சந்தேகம் வருமானால் கொஞ்சம் பாம்பன் சுவாமிகளுடைய சைவ சித்தாந்த விளக்கங்களை எல்லாம் பாருங்கள். அவ்வளவு அருமையான விஷயம். அன்பு என்கின்ற கோட்பாடு இன்றைக்கு நம்முடைய வேலாயுதம் அவர்கள் இங்கே எடுத்துள்ளார்கள். அன்பு அருள், இந்த அன்பு அருள் என்ற கோட்பாட்டுக்கு முழுமையான ஒரு விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் கிடைக்கிற மாதிரி பிற சமயங்களில் இல்லை. ஒன்று சில சமயங்கள் தன்னை துன்பப்படுத்திக் கொள்ள செய்யும், சில சமயங்கள் பிற உயிர்களை கொண்டு தின்னும். பிற உயிர்களுக்கு துன்பம் இழைப்பதும் தன்னை கொண்டு கொள்ளுவதும் இரண்டுமே அன்பற்ற செயல். இதுதான் மற்ற சமயங்களில் இருக்கிறது. ஆனால் சைவத்திலேயோ அன்பு என்பது எல்லா வகையிலேயும் உத்த நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை என்பது எப்படி தவமாகிறதோ அதுபோல தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு என்ன செயல். உயிர்களுக்கு துன்பம் இழைக்காவை. இந்த நிலை சில இடங்களிலே வேறுபடும். சைவத்தில் பக்தியின் உச்ச நிலையிலே இருக்கிறவர்கள், உலகை கடந்தவர்களாக இருக்கிறவர்கள் இந்த நிலைக்கு மாறுபடும். ஆனால் அந்த நிலை எல்லாருக்கும் உரியதாக சொல்லுங்கள். நான் கண்ணப்ப நாயனாரை போல என்றோ சிறுத்தொட்ட நாயனாரை போல என்றோ குருன்னு சொல்லிக் கொள்ள முடியாது. அவர்கள் தாம் செய்வது இல்லது என்று அறிந்து கொள்ளாதவர், பக்தியின் உச்சியில் இருக்கிறவர். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பரிபூர்ணமான முக்தி நிலைக்கு நெருக்கமானவர்களாகிய அந்த ஞானிகள் செயலை நம்முடைய செயலாக கொள்ள முடியாது. சைவ சித்தாந்தம் எல்லாருக்கும் பொதுவாக வைத்திருக்கிறது. பிறருடைய துன்பத்துக்கு காரணமாக ஆய்விடாது. யாருக்கும் துன்பம் செய்தார்கள், எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்கிறது. நம்முடைய திருக்கோயில்களிலே வழிபாட்டு முடிவிலே செய்யக்கூடிய அந்த மந்திர புஷ்பத்திலே கடைசியாக அவர்கள் சொல்லுவது சர்வே ஜனா சுகினோபவந்து. உலகத்தில் ஏதோ ஒரு 10% கூட இல்லாத சைவர்களை மாற்ற நினைத்துங்க சொல்லல.
இங்கு வெளியில் இருக்கிற 90% இருக்கக்கூடிய மற்ற மதத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது சைவம். அதனாலேதான் சைவம் மத மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. ஏன்? அந்த மதத்திலே இருந்து கொண்டிருக்கிறவருக்கும் எங்கள் சுவாமி தான் கடவுள் என்று இருக்கிற பொழுது நாங்கள் ஏன் அதை மாற்ற வேண்டும்? யாதொரு தெய்வம் கொண்டீர் அதையும் ஆகி அங்கே மாதொரு வாகனார் தான் வருவர். இந்த சைவத்தோடு வாழ்ந்த வைஷ்ணவம் இதே கொள்கையை இந்த நாட்டிலே பற்றி கொண்டது. சைவத்தின் சில கொள்கைகள் வைஷ்ணவத்தையும் பற்றி கொண்டது. அதனால்தான் வைதிக சமயங்கள் என்று இந்த ரெண்டையும் பாராட்டுகிறோம். அற்புதமான கொள்கை. அவரவர் தமதமது அறிவுறும் வகை அவரவர் இறையவர் என அடைவர். அவரவர் இறையவர் குறைவீரர், அவரவர் விதிவழி அடைய நின்றனர். இத்தக்க சமரசம், சமய சமரச மனப்பான்மையை அடிக்கடிகளும் சண்டைகளும் பூசல்களும் உலகத்திலே நிகழாதபடி, சமய போராட்டங்கள் நிகழாதபடி தடுத்து நிறுத்தியது என்று சொன்னால் சைவத்தினுடைய அடிப்படை சைவ சித்தாந்த கொள்கை. அறிவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் புரியா என்று சொன்ன மாதிரி எரிவிலா அறிவினர்கள் வேறொரு சமயம் செய்த எரிவினால் சொன்னாரேனே அது எம்பிரார்க்கு ஏற்றதார். மூன்றையும் நன்றாக ஞாபகத்துக்குள் கிடைத்தற்கரிய பெரிய சொத்து சைவ சித்தாந்தம். அதற்கு பாரம்பரிய உரிமை பெற்றவர்களாக பிறந்துவிட்ட காரணம் நமக்கு அந்த பேர் கிடைத்திருக்கிறது. பெருதற்கரிய பேற்றை பெற்று வைத்திருக்கிறோம் நாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த சிந்திப்பை மேலும் மேலும் தூண்டுவதுதான் சைவ சித்தாந்த பெருமன்றம். அதை நமக்கு விளக்கியவர்கள்தான் ஆதீனங்களும் மடங்களும். அவர்கள் இல்லை என்றால் சைவத்தினுடைய இன்றைய வளர்ச்சியை பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட தொண்டு அந்த காலத்திலே குமரகுரு சுவாமிகள் காசிக்கு செல்லுகிற காலத்திலே ஒரு முகமுடிய அரசன் அவருக்கு வரவேற்பு கொடுத்து வழிபாடு செய்கின்ற அளவுக்கு, அவருக்கு மரியாதை செய்கிற அளவுக்கு அவருடைய தேஜஸ் இருந்திருக்கிறது. அவருடைய முகத்தை பார்த்தவுடனே அவனால் உட்கார முடியவில்லை என்று சொல்வார்கள். என்ன காரணம்? இறைவனுடைய திருவருள் விலாசம் பரிபூர்ணமாக பொலிகின்ற திருமேனி உடையவர்கள். அதனால்தான் குருவே சிவம் என மடங்களிலே இருக்கிறவர்கள் மடாதிபதிகள் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு வந்தவர்கள் அல்ல, அவர்கள் குமரகுருபரர்கள் தான், நம்மளை ஞானப்பிரகாசர் தான், குருஞான சம்பந்தர் தான், அதுக்கு மேலே இருக்கிற மெய்கண்டார் தான், அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ரீகண்ட பரமசிவன் தான் என்று நினைக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சைவ சித்தாந்தத்திலே சொல்லிக் கொடுத்தார். சாதாரணமாக நினைத்து விடார்கள். ஏன்? இந்த குருக்களையும் கூட எதிர்க்கக்கூடிய சில கயவர்கள் உண்டாகும். அவர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் என்பதும் அவர்கள் சிவபடிவாக இருக்கிறவர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை திரும்ப திரும்ப புரிய வைத்தாலாவது இவர்கள் சிவபெருமானை எதிர்க்கிறோம், நாம் இவர்களை எதிர்க்கவில்லை என்று மொத்தத்தில் புரிந்து கொள்வார்கள் என்ற ஏக்கம் தான். எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு சைவ மடங்கள் சைவ சித்தாந்தத்தை மாத்திரம் வளர்க்கல, அதுக்கு மேல தமிழை வளர்த்தல். இன்னைக்கு தமிழ் என்று தமிழுக்காக ஏதோ போராடுவதாக சொல்லிக் கொண்டு வருவதெல்லாம் இந்த தமிழை வளர்த்ததெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மடங்கள் தானே தவிர வேற எதுவும் இந்த அளவுக்கு தமிழை வளர்க்கவில்லை. இன்னைக்கு திருவாவடுதுறை ஆதீனமும் திருப்பனந்தாள் ஆதீனமும் இல்லை என்றால் தமிழ் தாத்தா ஐயர் அவர்கள் தமிழ் சுவடிகளை தேடி பதிப்பிக்க முடியவே முடியாது. சாமிநாத சுவாமியினுடைய பின்புலம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பொருளை கொடுத்து ஒவ்வொரு நூலையும் வெளிக்கொண்டு வரும்படியாக செய்தது என்பது எங்கள் ஆசிரியர் சொல்லி எனக்கு தெரியும். அப்பளையும் சொல்லுவார்கள், எழுதுவார்கள். அப்படிப்பட்டது சைவ சித்தாந்தம் ஆரம்பித்த காலத்தில் இந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் இதனுடைய அந்த காலத்தில் செயலாளராக இருந்தவர் பாலசுப்ரமணிய கோஜார் அவர்கள். எல்லாருக்கும் அவருடைய சமய சோழன் சொல்லுங்க, சிந்தாமணியை முதலில் பதிப்பித்தது சைவ சித்தாந்த பெருமன்றம். 4000 தூரத்தை அழகான கட்டமைப்போடு பதிப்பித்தது சைவ சித்தாந்த பெருமன்றம். எங்களுக்கு எதுவும் விரோதம் இல்லை. சமய சமரசம் சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய அடிப்படை என்பதையும் அது விளக்கியது. அவர் தெய்வீக மாதவதாசன் என்று தன்னுடைய பெயரையே அப்படி அமைத்துக் கொண்டார். அப்படி செய்தவர் அவர். அப்படித்தான் நம்முடைய திருவடங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலேயும் நம்முடைய வளர்த்துக் கொண்டு வருகின்றன. இன்றைக்கு ஏதோ புத்தீசல் போல அங்கும் இங்குமாக சில பேர் கிளம்பி நான் தமிழை வளர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சைவத்தை அழிக்க முற்படுகிறார்கள். சைவம் என்பது தமிழுக்கும் அப்பாற்பட்டது. மொழி என்பது ஒரு எல்லை, பேசுகிறவர்களை பொறுத்தது. ஆனால் சமயம் என்பது
பண்படுகின்ற உள்ளம் உடையவர்கள் எத்தனை பேர் எங்கே இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் உரியது சமயம். சமயம் இடம் கடந்து காலம் கடந்து செல்லக்கூடியது. தமிழ் என்பது ஒரு சில இடங்களிலே தான் வழங்கும். ஒரு சில இடங்களிலே இந்த தமிழர்கள் கூட்டமாக போய் அங்கே உட்கார்ந்தால் அங்கே வழங்கும். ஆனால் சமயம் என்பது யாரும் நாட்டிலே எந்த பகுதியிலே உலகத்திலே எந்த மூலையில இருந்தாலும் அவர்கள் தாம் விரும்பிய சமயத்தை மேற்கொள்ள முடியும். சமயம் எல்லாருக்கும் பொதுவானது. உயிரினங்களின் வேட்கை, உயிரினங்களின் எதிர்பார்ப்பு சமயம். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் சைவ சித்தாந்திகள் எந்த பாதையிலே இனிமேல் செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்திலே மொழி, ஒரு பக்கத்திலே சமயம். மொழியை வாழ்விப்பதாக கூறிக்கொண்டு சமயத்தை நாம் எந்த பக்கத்திலே அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலே சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். பல விஷயங்கள் இன்றைய இளைஞர்கள் நன்றாக படித்து வந்திருக்கிறார்கள். பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு மேடையில் பேசக்கூடியவர்கள் எல்லினும் இளையவர்கள் தான். உலகமும் அற்புதமாக பேசக்கூடியவர்கள். நான் இன்னும் சில விஷயங்களை கூட இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். நேரம் இல்லாதபடினாலே அதை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். 4-5 நிமிஷங்களிலே ஒரு இடத்துல, ஒரு சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு பேச்சு கேட்டேன். இப்படியெல்லாம் இளைஞர்கள் கைதட்டுவார்கள் என்பதற்காக சில உவமைகளையும் உதாரணங்களையும் சொல்லி விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை சிதைந்துவிடும் என்பதை கூட அவர்கள் கவனிக்கவில்லை. மேடையிலே கொஞ்ச நேரம் நமக்கு கைதட்டல் கிடைத்தால் போரும் என்று அப்படி நினைத்து விடுகிறார்கள். நடந்த விஷயத்தை நான் சொல்லுவேன். ஒரு கருத்து சொன்னார் அவர். ஒரு குழந்தை படம் போட்டுதான் யானையினுடைய படத்தை. இது என்ன என்று கேட்டபோது யானை என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, இது யானை இல்லை, யானையின் படம். இதோடு நிறுத்தியிருந்தால் சரி. இந்த ஓமி எதற்கு வருகிறது? திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படம். அவர் சொல்லுகிறார், இந்த ஆராய்ச்சி நான் படித்த சைவ சித்தாந்தத்தில் எங்கேயும் எனக்கு காப்பல. இதுக்கு வேற வேடிக்கை, திருமந்திரத்திலிருந்து ஒரு மேற்கோள் காமிக்கிறார். படவாட கோயில் அந்த பாடலை எடுத்து காமிக்கிறார். இது வேடிக்கையா இருந்தது. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? படம்னா இந்த படமா? இந்த கண்ணாடி படத்தை பற்றி சொல்லுகிற வார்த்தை, படம் என்ற வார்த்தை தமிழில் ரொம்ப பின்னால் வந்தது. திருமூலர் காலத்தில் கிடையாது. அந்த காலத்திலே கடம் படம் என்ற 2 சொற்களை போடுவார்கள். கடவுளா நியாயம் என்று சொல்லுவது வழக்கம். அந்த இடத்துல படம் என்று சொன்னால் துணி என்றுதான் அர்த்தம். படம் பட மாட கோயில், படம் ஆடும் கோயில் என்று சொன்னால் திரைச்சீலை அசையக்கூடிய கோயில் என்ற அந்த பொருள். கோயில்களின் மேலே திரைச்சீலைகள் கொடி கட்டப்பட்டிருக்கும். அந்த கொடி அசைகிறது. அதுதான் ஞாபகப்படுத்திருக்கிறார். படம் மாட கோயில்னா ஏதோ படம் வைத்திருப்பார்கள். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. கும்பாபிஷேகத்திலே ஒரு படத்திலே சாமி எழுதி வைப்பார்கள். அதனால படமாட கோயில். மிகப்பெரிய அறிஞர், டாக்டரேட் வாங்கினவர், பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் பேசுகிறார். நான் எங்கிருந்து முட்டிக் கொள்வது? இப்படி சொன்னால் கோயில் இருக்கிற சிவபெருமான் எல்லாம் படமா? உண்மையாலே சிவபெருமான் இல்லையா? திருக்கோயிலில் இருக்கும் திருமேனி தன்னை சிவனடியை கண்டார்க்கு சிவனுரைவன் எந்த சித்தாந்தத்தை படித்துவிட்டு சொல்லுகிறார்கள்? நம்முடைய திருக்கோயில்களில் இருக்கின்ற சிவபெருமான் எல்லாம், இந்த சிவலிங்கம் எல்லாம் சிவபெருமானுடைய படம் இல்லை. அவர்கள் சிவபெருமானே. நம்ம சாஸ்திரம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறோம். அதை பார்த்துத்தான் ஞானசம்பந்தர் பாடி இருக்கிறார். யாரோடைய பேசுவது போல பாடி இருக்கிறார். அத்தா உனக்கு ஆளால் இனி அண்ணன் எனலாமே சுந்தரர் பாடுறார். யாரை போய் பார்த்து அத்தான்னு கூப்பிடுறார்? படத்தை பார்த்தான். அத்தா உனக்கு ஆளால் இனி அண்ணன் எனலாமே. சுவாமியை உயிரும் சதையும் உடைய ஒரு மனிதனைப் போலவே தன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டு, தன்னோடு பேசக்கூடிய ஒருவராக நினைத்துக் கொண்டு பெருமானி என்று அழைக்கிறார். பெம்மான் இவனன்று, பெம்மான் இவனன்று. எங்கே ஆண்பால் வந்தது? பெம்மான் என்று நகரை விட்டு எப்படி வரும்? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இளைஞர்கள் கைதட்டலுக்காக பேச வேண்டாம். சமயத்தினுடைய அடிப்படை கொள்கையை சேர்த்து விடாதீர்கள். அப்புறம் போய் கோயில கும்பிடுகிறவர்களெல்லாம் ஏதோ சாமி படம் சொல்லி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆபத்தான சைவத்தை கொண்டு போகின்ற இடம். இதையெல்லாம் திருத்த வேண்டும். அதுக்காகத்தான் இப்பொழுது நம்முடைய சன்னிதானங்கள் எல்லாம் மிக முயற்சி பண்ணுகிறார்கள். மடாதிபதிகள் எல்லாம் இதிலே தலையிடுவதற்கு காரணம் என்ன என்றால், எங்கோ போய்கொண்டிருக்கிறதே இந்த சைவம். இதை வளர்த்த பெருமக்களாகிய குமரகுருபரரும் குருஞான சம்பந்தரும் குருநமைச்சாய தேசிகரும் அவர்களெல்லாம் என்ன செய்தார்களோ அந்த பாதையில் அல்லவா இந்த சைவம் செல்ல வேண்டும்.
அவர்கள்தானே நமக்கு அகச்சந்தானத்தை புறச்சந்தானத்துக்கு கொண்டு வந்தவர்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய வழியிலே சென்றால் தானே இந்த சைவத்தினுடைய பழைய வலியும் பொலியும் திரும்பும், உண்மையான சைவ சித்தாந்தம் வளரும். சைவ சித்தாந்த பெருமன்றம் 104 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சமய சமரசத்தை தன்பால் தான் எல்லா விதமான கொள்கைகளும் வலுப்பெற வேண்டும். எதிர்கொள்கைகள் இல்லாதபடி செய்வது சைவத்தினுடைய நோக்கம் அல்ல. எந்த சமயத்திலேயும் எதிர்கொள்கைகளை எடுத்துச் சொல்லி மறுக்கிற பழக்கம் அதிகம் கிடையாது. சைவ சமயத்திலே தான் பரவக்க விடுகிறார். நினைத்து பார்த்தால் தான் தெரியும். லோகாயுதன் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவன், உலக இன்பமே மெய் என்று நினைக்கிறவன், அப்படி இருக்கக்கூடிய ஒருவனையும் கூட ஒரு சமயத்தானாக கருதி, இந்த வார்த்தையை சொல்லுவதால் பெரியார் கட்சி என்று சொல்வார்கள். இந்த பெரியாருக்கு முன்னாலேயே ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே ஒரு இடத்தை கொடுத்து அவரையும் ஒரு சமய தலைவராக அங்கீகரித்து அவருக்கு மரியாதையை கொடுத்தது நம்முடைய சைவ சித்தாந்தம். அப்பொழுதே சொல்லிவிட்ட ஒரு விஷயம், அதைத்தான் ரொம்ப காலம் கழித்து இவர்தான் கண்டுபிடிச்ச மாதிரி உலகத்திலே பேசிக் கொள்கிறார்கள். அதுக்கு முன்னாலேயே அது இருக்கிறது. அதையும் ஒரு கொள்கையாக அங்கீகரித்திருக்கிறது. ஏன்? சைவம் மாற்று கொள்கைகளுக்கு எப்பொழுதும் அஞ்சியது இல்லை. ஏன்? சைவத்திலே உண்மை இருக்கிறது. சத்தியம் உள்ள சமயம் சைவ சமயம், ஆழ்நோக்குடையது சைவ சமயம். அதனாலே கூறிய சிந்தனையாளர்கள் சைவத்தை வளர்த்தவர்கள், சைவ நூல்களை எழுதியவர்கள். அந்த பரம்பரையிலே வந்த காரணத்தினாலே தான் சைவம் மாற்று கொள்கைகளுக்கு எப்பொழுதுமே அஞ்சியதில்லை. இந்த அளவிலே இன்றைய அடிப்படை கருத்தாக நான் சொல்லுகிற பொழுது, சைவ சித்தாந்தம் உலகளாவியது, மிக தொன்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரியது, சுதந்திரம் உடையது சைவம், சமத்துவம் உடையது சைவம், மாறுதலுக்கு உட்பட்டது சைவம். ஆனால் மாறுதலற்ற பிரம்மத்தை தனக்கு கடவுளாக கொண்டிருந்தும் கூட உலக வாழ்க்கை நடைபெறுவதற்காக மாறுதலையும் மேற்கொண்டிருக்கிறது. அதற்காக சிவம் சக்தி என்று இரண்டாக பிரிகின்ற தன்மையும் சைவத்தில் இருக்கிறது. இந்த அடிப்படைகளை சைவ சித்தாந்த நுண்பொருள்களாக கொண்டு உலகளாவிய சமரச சமய சித்தாந்தம் என்றதை சொல்லக்கூடாது. சமரசம் என்பது பிற சமயங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுகிற பழக்கமே என்று பிற சமயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மற்றவரை சொல்லுகிற பழக்கம் அல்ல. மதிக்க கற்றுக் கொடுக்கிற பழக்கம், அதைத்தான் சமாஜம் சொன்னார். ஆனால் உண்மை காண வேண்டும் என்ற வேட்கையுடையவர்கள் சைவத்திலே வந்து சைவத்தினுடைய ஆழமான கொள்கைகளை அருமையாக கற்றறிந்து அதன் வழியிலே நிற்க முயல வேண்டும். அந்த வழியிலே மிகப்பெரிய பணியை புரிந்து கொண்டுள்ள சைவ சித்தாந்த பெருமன்றம் இந்த 104வது ஆண்டு விழாவை நடத்தி கொடுத்து அத்தனை பேருக்கும் உணவும் உடையும் முறைகளும் கொடுத்து அவ்வளவு பேரையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருந்து அவருடைய உள்ளத்துக்குள்ளே சைவ நுண்பொருள்களை எல்லாம் எல்லார் மூலமாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த திருப்பனந்தாள் காசி திருமணமும் வழி வழி சிறந்து வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். சுகநாதனம் கல்வி தரும், ஒரு நாளும் தரவழியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பன் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குடலாள் அபிராமி கடைக்கண்களே, உலகம் யாவையும் தாமுடாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வடிவத்திற்கும் தோற்றுதற்கும் உரிய எல்லாம் வல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை மனமுடிமைகளால் வணங்கி வருகிறேன். என்றும் எளியனில் வாழ்வதற் பொருளாக விளங்குகின்ற வழிபாட்டுதற்கும் போற்றுதற்கும் உரிய திருக்கைலாய பரம்பரை தருமர்மாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் திக்கு நோக்கி போற்றி மகிழ்கிறேன். அருள்வாக இந்த திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்தில் எழுந்தருளியிருந்து
அதிபராக விளங்கியருளி நம்மையெல்லாம் உயர்கொண்டருளுகின்ற வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய திருப்பனந்தாள் காசி மடத்து அதிபர் ஸ்ரீ காசிவாச எஜமான் சுவாமியுடைய திருவடிகளை பணிவன்போடு வணங்கி வருகிறேன். இங்கே அருள் திருக்கோலம் கொண்டருளி நம்மையெல்லாம் வாழ்த்தி அருளி கொண்டிருக்கிற வழிபாட்டிற்கும் போற்றிருக்கும் உரிய இளவர் சுவாமியுடைய திருவடிகளை பணிவன்போடு வணங்கி வருகிறேன். வணக்கத்திற்கும் போற்றிருக்கும் உரிய சைவ சித்தாந்த பெருமன்றத்துடைய தலைவர் பெரியவர் சதானந்தையா அவர்களே, அவர்களை சார்ந்து தொண்டாற்றி வருகின்ற வணக்கத்திற்குரிய பொறுப்பாளர்கள் பெருமக்களே, இன்றைய காலை அமர்வில் சிறப்புரை ஆற்றி சிறப்பித்திருக்கிற இனிய சகோதரர், இனிய பெரியவர், சித்தாந்த பத்திரிகையின் ஆசிரியர் வேலாயுதன் ஐயா அவர்களே, இந்த அமர்வின் தலைவராக விளங்கியிருந்து அருமையான முறையில் சைவ சித்தாந்தம் பற்றியிருக்கிற சிந்தனைகளை, நுட்பங்களை விளக்கி மகிழ்வித்திருக்கிற இனிய பெரியவர் மகாவித்வான் சித்தாந்த சர்வம் ஐயா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சித்தாந்த சர்வமாக விளங்கி என்னுடைய மாமனாராக, எனக்கு பெரும் பேராசிரியராக, என் வாழ்க்கையின் வழிகாட்டியாக விளங்கி அருளுகின்ற பண்டித வித்வான் இக்கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், தர்மயாதீனத்தின் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சியினுடைய கௌரவ பேராசிரியர் ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களே, வணக்கத்திற்குரிய என் இனிய பேராசிரியர் மாபெரும் கவிஞர் திருவள்ளுவர் பசுபதி ஐயா அவர்களே, இனிய சகோதரர் சைவ சித்தாந்த செல்வர் கங்காதரன் ஐயா அவர்களே, இனிய சகோதரர் தர்மயாதீன புலவர் பெரியவர் வைத்தியநாதன் ஐயா அவர்களே, மற்றும் உள்ள திரளாக வந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மெய்யன்பர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மயிலாப்பூரில் வந்திருக்கிற எங்கள் இனிய பெரியவர் மயிலை சின்னன் ஐயா அவர்களே, திருவாவூர் ஆதீனத்தில் வந்திருக்கிற இனிய பெரியவர் திருவாளர் குஞ்சுபாலம் ஐயா அவர்களே, மற்றும் உள்ள இக்கல்லூரியில் பணியாற்றுகின்ற வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, இனிய மாணவ செல்வர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி வருகிறேன். இந்த விழாவில் சைவ சித்தாந்த பெருமன்றத்துடைய 104ஆம் ஆண்டு விழாவில் இன்றைய நிறைவு நாளாகிய இப்பொன்னான நன்னாளில் காலை அமர்வில் எளியேன் ஒரு 30 மணித்துளிகள் ஒருவர் என்பதோர் இயற்சொல் என்ற தலைப்பில் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய மகாவித்வான் ஐயா அவர்கள், தலைமையேற்று பேசிய ஐயா அவர்கள் அருமையாக ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆதீனங்களும் திருமடங்களும் இல்லை என்றால் இந்த நன்னாட்டில் தமிழ் பேராசிரியர்கள், தமிழாசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் நூல்கள், திருமுறை நூல்கள், சித்தாந்த சாத்திர நூல்கள் இவைகளையெல்லாம் நாம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமலேயே போயிருக்கும் என்று ஒரு செய்தியை சொன்னார்கள். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இன்றைய நாள் வரை, இந்த வினாடி வரை தமிழகத்தில் அரசு சார்ந்து ஒரு தமிழ் கல்லூரி இல்லை. கவர்மெண்ட் காலேஜ் என்று அமைந்த நிலையிலே ஒரு தமிழ் கல்லூரி சுதந்திரம் அடைவதற்கு முன்னும் சரி பின்னும் சரி இந்த நாட்டில் தோன்றவே இல்லை. அப்படியானால் இந்த தமிழகத்தில் பல ஆயிரம் தமிழாசிரியர்கள் பணியாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உணவு கொடுத்து, தமிழ் உணர்வு கொடுத்து, ஆக்கம் ஊக்கம் கொடுத்து வளர்த்த நிறுவனங்களில் மிகப்பெரிய குறிப்பிடத்தக்கவை ஆதீனங்களும் திருமடங்களும் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வாய்ப்பு இல்லை. ஒரு பவுன் 60 ரூபாய் கூட விற்காத காலத்தில் தமிழுத்வான் படிக்கிற மாணவர்களுடைய நிலையிலே மாநில முதன்மை பரிசு பெறுவாரையானால் அவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற பெருமனதோடு அறக்கட்டளை நிறுவிய அருமையான திருமடம் திருப்பனந்தாள் காசி மடம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் நான் பிறந்த வீடு திருப்பனந்தாள் காசி மடம், நான் புகுந்த வீடு தர்மயாதீனம் ஆதலினாலே எனக்கு இரண்டு கண்கள் தான் என்பது நேரத்தில் மெத்த மகிழ்ச்சியோடு நன்றியோடு புலப்படுத்திக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் நம்முடைய திருப்பனந்தாள் காசி மடம், தர்மயாதீனம், திருவாவூர்துறை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், மயிலம் பொம்மவூர் ஆதீனம், பேரூர் சாந்தல் அடிகளார் உடைய திருமடம் போன்றிருக்கிற எத்தனையோ திருமடங்கள், ஆதீனங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக நூல்களை வெளியிடுகிற அமைப்பிலும், நூலாசிரியர் பெருமக்களை ஆதரிக்கிற அமைப்பிலும், நூல்கள் மிக எளிய விலையிலே உருவாக வேண்டும் என்ற அமைப்பிலும் அறக்கட்டளைகள் நிறுவி ஆதரித்த அற்புத தன்மையை நான் இந்த நாடு வரலாற்றில் அறிந்து கொள்ள முடியும். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில்
திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய அறக்கட்டளை ஒன்று இருக்கிறது பதிப்பு நிலையிலே. அதில் என்ன தெரியுமா குறிப்பு இருக்கிறது? நீங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கீழ்காணுகின்ற அறநூல்களையும் அருநூல்களையும் தோத்திரங்களையும் சாத்திரங்களையும் பதிப்பித்து கொடுங்கள். நீங்கள் கொடுக்கிற நூலினுடைய விலை அடக்க விலை 10 ரூபாய் என்று சொன்னால் நீங்கள் 2.5 ரூபாய்க்கு 4 பங்கு விலைக்கு கொடுங்கள். எஞ்சி இருக்கிற 3 பங்கினை நாங்கள் தருகிறோம் என்று சொன்ன மிகப்பெரிய திருவுள்ளம் சார்ந்தவர்கள் திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய முன்னாள் அதிபர்கள் என்று சொன்னால் இன்று இருக்கின்ற அதிபர் சுவாமிகள் அவர்களும் மற்றவர்களும் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இந்த நாட்டில் தமிழையும் சைவத்தையும் வளர்த்து கொடுத்தார் என்று சொன்னால் அது 100% உண்மை என்பதை இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதே திருப்பனந்தாள் காசி மடத்தில் மகாவித்வான் மீனாட்சி அம்மன் தங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது மயிலாடுதுறையிலிருந்து டாக்டர் ஊவேசா அவர்கள் இங்கே வந்தார்கள். தன் குருநாதரை பார்த்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு புறப்படுகிறார். என்ன சுவாமிநாதா புறப்பட வேண்டுமா என்று கேட்டார்கள். ஆமாம் ஐயா என்று சொன்ன பொழுது, இருப்பா மணி 12 மணி ஆகிவிட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த திருமணத்தில் உணவு கொடுப்பார்கள், அருமையான உணவு, உண்டுவிட்டு போகலாம் என்று சொல்லி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தன் மாணாக்கு ஊவை சாமிநாதையரை பார்த்து நீயும் இருந்து சாப்பிடுவோம் என்று ஒரு தமிழுக்கு அற்புதமாக இருக்கிற மகாவித்வானும் ஒரு தமிழின் தாத்தாவாக விளங்குகிற டாக்டர் ஊவேசா அவர்களும் இங்கே இருந்து வாழ வேண்டும், இங்கே இருந்து வளர வேண்டும், இங்கே இருந்து உணவுண்டு உணர்வுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தாய் வீடாக அமைந்த அற்புத திருமணம்தான் இந்த திருப்பனந்தாள் காசி மடம். அது மட்டுமில்லை, ஊவேசா பார்த்து மீனாட்சி அம்மன் சொன்னார், தம்பி ஊவேஸ் ராமநாதன் அங்க வாப்பான்னு கூப்பிட்டு சாப்பிட்டு போகலாம்ப்பா, நெய் போட்டு சாப்பிடலாம். இந்த குறிப்பு அந்த வரலாற்றில் வருகிறது. நெய் போட்டு சாப்பிடலாம்னா என்ன அர்த்தம்னா, ஊவேஸ் ராமநாதையர் காலத்திலும் மகாவித்வான் மீனாட்சி அம்மன் காலத்திலையும் தமிழ் புலவர்களை, தமிழுக்கு என்று தொண்டாற்றுகிற தூயவர்களை உணவு கொடுத்து ஆதரிக்கிற உள்ளம் வேறு எங்கும் கிடைக்கவில்லை என்பதனால் ஒரு கம்பனுக்கு சடைப்பவளை போல, ஒரு சேக்கிழாருக்கு அனபாயரை போல, ஒரு கபிலருக்கு ஒரு பாரிமனை போல 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் தமிழுக்கு என்ற வள்ளல்கள் திருமணத்தை சார்ந்த பெரியவர்கள் தான் என்று சொன்னால் அது 1000 மேலே சத்தியம் என்று சொல்லலாம் என்பதனால் தான் சான்றோர்கள் பெருமக்களே, இது பொய் இல்லை, இது புகழ்ச்சி இல்லை, உண்மை சத்தியமானது. அதனால்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல சோறு மணக்கும் மடங்களெல்லாம் நன்றியோடு எழுதினார். அதைவிட இன்னொரு குறிப்பு சொன்னார், நீரு மணக்கும் நெற்றியலாம் நெய்யே மணக்கும் உண்டியலாம் என்று நன்றியோடு குன்றத்தூரை வர்ணிக்கிற பொழுது திருப்பனந்தாள் காசி மடத்தின் உணவு நிகழ்வையும் நினைவு கூர்ந்து பாடினார் என்று சொன்னால் அவ்வளவு சிறந்த தாயினும் சாலப்பறிந்த கருணையோடு விளங்குகின்ற பெரியவர்கள் இருக்கிற இடம் என்பதனால்தான் சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் 104ஆம் ஆண்டு விழாவை இங்கே நடத்துவதற்காக அதன் தலைவர்கள் மற்றும் எண்ணிய பொழுது வாருங்கள், அழகாக தமிழையும் சைவத்தையும் பரப்பி தாருங்கள் என்று அழைத்த திருவுள்ளம் நம்முடைய திருமணத்தினுடைய அதிபருடைய திருவுள்ளம் என்பதனால் அவருடைய திருவடிக்கு கோடி நமஸ்காரம் உங்கள் சார்பாக என் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே அருமையான ஒரு தலைப்பு, ஒருவர் என்பதோர் இயற்சொல். இந்த தலைப்பை இங்கே அருமையாக அமைப்பாளர்கள் தந்திருக்கிறார். குமரன் சுவாமிகள் பிரபந்தங்களில் சைவ சித்தாந்த கூறுகள் எவ்வண்ணம் இடையோடி இருக்கின்றன என்ற தலைப்பை சிந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு பணித்தவர்கள் அதற்கென பொருத்தமாக ஒவ்வொரு தொடரை தேர்ந்தெடுத்தார்கள். எளியனுக்கு கிடைத்த ஒரு தலைப்பு ஒருவர் என்பதோர் இயற்சொல். அது என்ன ஒருவர் என்பதோர் இயற்சொல் என்று கேட்டால், நம்முடைய வணக்கத்திற்குரிய மகோதரன் ஐயா அவர்கள் இறைவன் அம்மையின் வடிவில் இருந்துதான் அருள் செய்கிறான். இறைவன் சிவமாக இருக்கிற அந்த பரம்பொருள் மேலிருந்து இறங்கி வந்து அருள் வடிவாக அம்பிகை வடிவிலே இருந்து அருள் செய்கிறான். அதனால்தான் பரம்பரை என்ற சொல் வந்தது. பரம் என்று சொன்னால் சிவம், பர என்று சொன்னால் சக்தி, பரம்பரை என்று சொன்னால் சிவசக்தி என்பது பொருள். அதை எந்த பரம்பரையும் இந்த சிவசக்தியாய் இருக்கிற பரம்பரையிலிருந்துதான் தோன்றி இருக்க முடியுமே தவிர இதன் அருளாட்சிக்கு அப்பாற்பட்ட எல்லையில் எந்த பரம்பரையும் தோன்ற முடியாது என்பதுதான் உண்மை. அதை பல பரம்பரை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை என்பதை இந்த நேரத்தில் நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பரம்பரையின்றி எந்த பரம்பரையும் இல்லை. ஆதலினாலே சிவனருள் வடிவிலே, சிவனருள் நிலையிலே அருள் பதிவு என்பது அம்பிகை நிலையில்தான் அமைகிறது. ஆனால் அம்பிகை வந்து இறங்கி வந்து அருள் செய்கிறாள்.
அதை ரொம்ப அழகாக நம்முடைய திருக்கல்படி ஆசிரியர், ஒவ்வொரு மனிதராய் இருக்கிற நாமெல்லாம் நம்முடைய செயல்பாடுகளை நம் கையினால் செய்து கொள்வது போல இறைவன் நங்கையினால் செய்தளிக்கும் நாதன் என்று பேசுகிறார். அப்படியானால் நமக்கு நம் கை இறைவனுக்கு நங்கை என்று சொல்ல அருமையாக அந்த பெரியவர் அமைத்து காட்டினார். அது மட்டும் இல்லை, சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று பேசுகிற துறை நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த அமைப்பை புரிந்து கொள்ளலாம். அர்த்தநாரீஸ்வரர் திருவுருத்துடைய சிறப்பினை. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் அருள் அது சக்தியாகும் அரண்டனுக்கு என்று சித்தியார் ஆசிரியரும் எடுத்து பேசுகிறார். இந்த அமைப்பையெல்லாம் முன்னமே அருமையாக உள்வாங்கிய ஞான குழந்தை ஞானசம்பந்த பெருமான் சிவபாத இருதயர் அவரை பார்த்து திருக்குளத்தின் கரையிலே உனக்கு பால் ஊட்டியது யார் என்று கேட்ட பொழுது தோடுடைய என்று தொடங்குகிறார். இறைவனுடைய திருவுருவத்திலே அமைந்திருக்கிற அற்புத பெருமை என்னவென்றால், இடது பாகம் பெண் பாகம், வலது பாகம் ஆண் பாகம். இடது பாகமாயிருக்கிற பெண் பாகத்தினுடைய காதிலே அணிந்திருக்கிற காதணி தோடு, வலது பாகமாக இருக்கிற அமைப்பில் அணிந்திருக்கிற காதில் இருக்கிற அணி குழை. குழையினன் இறைவன் ஆண்மகன், தோடு உடையவனாக அம்பிகை அமைப்பிலே இருக்கிறார். எனவே உமையொரு பாகனாக இறைவன் எழுந்தருளி வருகிறான் என்ற தன்மையை காட்டுகிறார். அப்படி தொடங்கிய ஞானசம்பந்த பெருமான் தோடுடைய செவியல் என்று பாடல. ஏன் அவ்வாறு பாடவில்லை என்று கேட்டால், தோடு உடையவளாக அம்பிகை சுரூபியாக வந்தவன் எங்கள் ஐயன் தான். ஐயன் இல்லையே அம்பிகை அமைப்பு இல்லையே. ஐயன்தான் அம்பிகை திருவுருவிலே வருகிறான். ஐயனுடைய அருளிப்பாட்டின் உருவம் அம்பிகை. ஆதலினால் அம்பிகை வேறு ஐயன் வேறு என்று தயவு செய்து யாரும் புரிந்து கொள்ளாதீர்கள். அம்பிகை ஐயனின் இன்னொரு அருள் வடிவம். அந்த அருள் வடிவத்தில் வந்து அம்பிகை ஞானப்பால் ஊட்டி அருளுகிறாள். ஆனால் கேள்விக்கு என்ன விடை சொல்லுகிறார் சம்பந்த பெருமான்? தோடுடைய செவியன் என்று ஏன் பாடினார் என்றால், தோடு அணிந்தவனாக இருக்கிறாவே அந்த இறைவன் தான், அம்பிகையை ஒரு பாகமாக கொண்ட அந்த ஐயன்தான் எனக்கு அருளிப்பாடு செய்தான். அதை நம்முடைய மகாதன் அருள்மொழி ஐயா அவர்கள் அழகாக ஒரு உதாரணம் எழுதினார். மேலே இருப்பது கதிரவன், அவருடைய கதிர்வீச்சுக்கள் தான் கீழே இறங்கி வந்து தாமரை மொக்கை மலர வைக்கின்றன. தாமரை மொக்கை குளத்தில் இருக்கிற தாமரை போய் தொடுவது என்னமோ கதிர்வீச்சு தான், கதிரவன் இல்லை. ஆனால் இந்த தாமரை மலர்வதற்கு யாரு காரணம் என்று கேட்டால் என்ன விடை சொல்லுவோம்? கதிர்வீச்சுன்னு சொல்லுவோமா, கதிரவன் சொல்லுவோமா? கதிர்வீச்சு கருவி, கதிரவன் கர்த்தா. எனவே கருவியின் வழியாக, நங்கையின் வழியாக, அம்பிகை வழியாக ஐயன் அருளிப்பாடு செய்கிறான் என்ற அமைப்பைத்தான் கதிரவனும் கதிர்வீச்சும் போலே என்று அழகான உமையில் எடுத்து பேசினார்கள். அந்த அமைப்பைத்தான் உமையொரு பாகன் ஏக வடிவில் வந்து அருள் செய்கிறான் என்று அபிராமி பட்டர் சொல்லி மகிழ்வது போலே ஏக உருவில் வந்து இறைவன் அருள் செய்கிறான், சக்தி பின்னபிலான். அப்படி அருள் செய்கிற அந்த இறைவனை பற்றி சொல்ல வருகிற அருமையான குறிப்பை குமரன் சுவாமிகள் தம்முடைய நூலிலே பதிவு செய்கிறார். அவர் எப்படி சொல்லலாம்? ஒரு அருமையான கேள்வியை கேட்டுக்கொண்டார். நல்ல நுட்பமான பாடல். குமரன் சுவாமிகளுக்கு அவருடைய கந்தர்கடி வெண்பாவிலே தொல்காப்பிய முதலாயிருக்கின்ற பல்காப்பிய நிலைகளிலும் அமைந்த நிலையில் எனக்கு பழுத்த தமிழ் புலமை பாலிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து மகிழ்ந்தாரே. அப்படியானால் தமிழ் இலக்கண புலமை, தமிழ் இலக்கிய புலமை நமக்கு கட்டாயம் வேண்டும் என்பதை அழகாக குமரன் சுவாமிகள் கந்தர்களின்பால் நிறைவில் விண்ணப்பம் செய்து அமைத்து காட்டினார். எங்கள் திருப்பனந்தாள் காசிமடத்தை இயங்கிக் கொண்ட செத்தமிழ் கல்லூரியிலே எங்களுக்கு வழிபாட்டு பாடலே கந்தர்கடி வெண்பாதான். கந்தர்கடி வெண்பாவை பாடுகிற பொழுது பழுத்த தமிழ் புலமை பாலித்து என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் செய்து கொள்வோம். எங்களுடைய சுவாமிகளுடைய வழிகாட்டுதலின் பேரிலே அந்த பழுத்த தமிழ் புலமையில் மிக முக்கியமான ஒன்று என்ன? இலக்கணம். இலக்கணம் என்ற ஒன்று இலக்கியங்களுக்கு அற்புதமான சாவி, அற்புதமான திறவுகோல். இலக்கணம் வேண்டாம் என்று சொல்லுவது எவ்வகையிலும் நியாயமில்லை. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். தெய்வம் தொழாள் குழுவற்றொழுதெழுவாள் என்றுதான் சொல்லணும்.
சில பேர் எளிமைக்காக தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் என்று ஓதுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது அதன் பொருள் அமைப்பிலே அவர் சொல்லுவது பிழை. என்ன காரணம் என்று கேட்டால், நீங்கள் ஒரு தமிழாசிரியர் நேர்முகம் காணுகிற போது தெய்வம் தொழாள் என்ற குரலை சொல்லுப்பா என்று கேட்டால், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் என்று ஒரு மாணவர் சொல்லுவாரேயானால் நீ போகலாம் என்று சொல்லிடலாம். ஏனென்றால் அந்த திருக்குறளுடைய இலக்கண நிலையும் அதன் வழிவருகின்ற அர்த்தத்தின் அமைப்பையும் புரிந்து கொள்ளாமல் அந்த இளைஞன் சொல்லுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? கொழுநன் தொழுது. தொழுது என்பது வினைச்சொல். அதற்கு வினை முதல் யார்? இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று வினை முதல். சைவ சித்தாந்தத்தில் முக்கியமானது வினை முதல் தான். நாமெல்லாம் வினை முதல் தானே, நாம தானே வினையை செய்தோம். தொழுது என்ற வினைச்சொல் அங்கே வருகிறது. தொழுது என்றால் தெய்வத்தை தொழாது தொழுது. யார் தொழுது? அந்த தொழுது என்பதற்கு வினை முதல் யார் என்று கேட்டால், கணவன் தொழுது கொழுநன் தொழுது என்று வந்தா பொருள் வருமா? கொழுநனை தொழுது என்று வர வேணும். அப்படியானால் தொழுது என்பதற்கு வினை முதல் யார்? தலைவி. கொழுநனை தொழுது என்று அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். ஆனால் திருக்குறளிலே தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது என்று இருந்தாலும் கொழுநன் என்ற நிலைமொழி சொல்லும் தொழுது என்ற வறுமொழி சொல்லும் வேற்றுமை புணர்ச்சியாக புணர வேண்டுமானால், அங்கே இரண்டாம் வேற்றுமை உருவை விரித்து பொருள் காண வேண்டும் என்றால், அந்த நகர ஒற்றை ரகர ஒற்றாக மாற்றி வறுமொழியில் வருகிற தகரத்தை ரகரமாக திரித்து விகார புணர்ச்சியாக வைத்துக் கொண்டு அமைத்து காட்டினால், கொழுநற்றொழுது என்று அமைத்து காட்டினால், இவ்வளவு திரிவு ஏன் வந்தது என்றால், இங்கே ஒரு சூட்சுமம் இருக்கிறது. கொழுநனை தொழுது என்று இரண்டாம் வேற்று உரு விரித்து படித்துக் கொள்ளுங்கள் என்ற நிலை விளக்கத்தான் இந்த புணர்ச்சி நிலை வந்தது. இல்லை என்றால் கொழுநன் தொழுதுன்னு எளிமைக்கு படிச்சுட்டோம்னா கொழுநன் தொழுது என்று ஆகிவிடும். ஆதலினால்தான் தொழுது என்பதற்கு வினை முதல் கொழுநன் அல்ல, அவன் செயற்படும் பொருள், அவன் ஐவுருவு சேர்க்க வேண்டிய பொருள் என்ற அமைப்பு வேணுமானா அங்க புணர்ச்சியிலே ஒரு இலக்கண மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த சூட்சுமத்தின் விளக்கத்தினாலே கொழுநனை தொழுது என்று அர்த்தம் பண்ணினார்கள். அதுபோன்று புணர்ச்சி இலக்கணங்களைப் போல குமரன் சுவாமிகள் இது போன்ற நிலைகளிலே ரொம்ப அற்புதமாக பல விஷயங்கள் சொல்லுவார். அதிலே ஒரு அருமையான பாடல் தான் இன்றைய சிந்தனைக்குரிய பாடல். சிதம்பர செய்யுட்கோவை என்று ஒரு அருமையான நூல். குமரன் சுவாமிகள் சிதம்பரம் சென்றிருந்த பொழுது யாப்பு இலக்கணங்களுக்கு என்று அதனதன் துறை வாய்ந்த நிலையிலே அருமையான பாடல்களை பாடி கொடுங்கள், சமணம் சார்ந்த பாடல்களாக இருக்கின்ற நிலையில் இருந்து மாற்றம் கொண்டு ஒரு சமயம் சார்ந்து சைவம் சார்ந்து அருமையான பொருள் ஆழமுடைய ஆனால் இலக்கணங்களுக்கு மேற்கோள் அமைக்கிற நிலையிலே பாடல்களை பாடி கொடுங்கள் சுவாமி என்று குமரகுருவரை கேட்ட பொழுது குமரன் சுவாமிகள் சிதம்பரம் என்ற தளத்தை மையப்படுத்திக் கொண்டு செய்யுள் துறைகளுக்கு ஆகிய உதாரண பாடல்களை கோவைப்படுத்தி பாடிய நூல்தான் சிதம்பர செய்யுள் கோவை என்று இந்த நூல். இந்த நூலிலே ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலை சொல்லுகிறார், இறைவனே சிதம்பரநாதா எம்பெருமானே, நான் இறைவனை திருவுருவத்தை கண்ணால் காண முயலுகிறேன். அப்படி பார்க்கிற பொழுது எம்பெருமான் உமையொரு பாகனா என் கண்ணுக்கு தெரிகிறார். அவரை ஆண்மகன் என்று கருதி ஒருவன் என்று சொல்லலாமா? அவர் ஒரு இல்லை, இன்னும் 10 நிமிஷம் முடிக்க சொல்லி இருக்கிறார்கள். நீங்க என்ன உற்று பார்த்து கொண்டு இப்ப எனக்கு விளக்கம் சொல்லிவிடுகிறேன். இன்னொரு 10 நிமிஷம், எனக்கு 5 நிமிடங்கள் கூட போதும். என்ன கிட்டத்தட்ட செய்திக்கு வந்துட்டேன். ஒரு அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவத்தை நான் வழிபாடு செய்கிற பொழுது தமிழ் இலக்கணத்திலே ஆண்மகனை குறிப்பது என்றால் ஒருவன், ஒரு பெண்ணை குறிப்பது என்றால் ஒருத்தி. தயவு செய்து உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், ஒருவன் ஒருவள் என்று எழுதக்கூடாது. ஒருவன் அது ஆண்பால், அதற்கு பெண்பால் ஒருவள் இல்லை, ஒருத்தி தான்.
ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் இவ்வுலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். சிவஞான சித்தியார். ஒருவனோடு ஒருத்தி, ஒருவள் என்று எழுதக்கூடாது. அப்படி ஒருவன் ஒருத்தி என்பதுதான் உயர்திணையில் ஆண்பால் ஒருமை, பெண்பால் ஒருமை. ஆனா இங்க நாம் சொல்லுகிற பொழுது இப்ப நாம் மேற்கோள் சொல்லுகிறோம், ஒரு உதாரணம் எழுதுகிறோம். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அந்த வாக்கியத்தை முடிக்கணும். அங்க நகர ஒற்று போட்டு சொல்லலாமா? பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அந்த அவன் என்றோ ஒருவன் என்றோ போடலாமா? ஒரு எவ்வளவு பெரியவர், மரியாதை நிமித்தம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவன் சொன்னா ஆண்பாலை குறிக்கும், ஆனா மரியாதை இல்லை. இந்திரா காந்தி அம்மையார் ஒருத்தின்னு சொல்லலாமா? மாண்புமிகு உடையவர் அல்லவா? இதை இலக்கணம் என்ன செய்தது? சிந்தித்து பார்த்தது. ஒருவன் என்றும் ஒருத்தி என்றும் இரண்டு பாற்சொற்கள் இருந்தாலும் கூட ஒரே வழி உயர்வு கருதி, அவர்களின் சிறப்பினை கருதி ஆணையும் பெண்ணையும் குறிக்கிற பொது சொல்லாக ஒருத்தரை குறிப்பதற்கு ஒருவர் என்று சொல்லி அமைத்துக் கொள்ளலாம் என்று செழுந்தமிழ் அனுமதி வழங்கியது. அப்பனா என்ன தெரியுதுன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கை நலம் சேர்த்து கொள்ள நாம் சிலரை விழிக்கிற பொழுது மரியாதை நிமித்தமாக ஆணை ஒருவன் என்றும் பெண்ணை ஒருத்தி என்றும் சொன்னால் அது அவ்வளவாக பொருந்தாது, அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துவிடும் என்று எண்ணி அவர்கள் இருவரையும் ஒரு பன்மையிலே உயர்வு சொல்வதற்காக செழுந்தமிழ் வாழ்க்கையோடு இணைந்து இலக்கணம் தந்தது என்றால் தமிழ்தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் தமிழ். தமிழ் எளிமை மொழி, தமிழ் அற்புதமான அரிய சௌலபியமான மொழி என்று பார்த்துக் கொள்ளலாம். ஆதலினால்தான் ஒருவன் ஒருத்தி, அதற்கு அற்புதமான மரியாதை சொல் ஒருவர் என்பது. ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய் பன்மை வினைகளும் பாங்கிற்று என்ப நன்னு நூற்பா. ஒருவர் என்பது, ஒருவர் என்றால் ஒரு தனி மனிதன் தான். அவரை அறுவிகுதி போட்டு சொல்வது என்ன நியாயம்? ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய், உயர்வு நவிற்சியிலே இரண்டு பாலுக்கும் பொதுவாக. அப்படி எழுதுவது இலக்கணம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக, இரண்டு பாலுக்கும் பொதுவாக ஒருவர் என்ற சொல்லை ஒருவன் என்று ஒருத்தி என்று சொல்லாமல் பொதுப்படை அமைத்து சொல்லலாம் என்று இலக்கணம் அனுமதித்தது. அதை எண்ணினார் குமரகுரு சுவாமிகள். எழுதுறார் பாருங்க, அருமையான பாட்டு. அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீத்தோர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் ஆடல் காட்ட மறு அருக்கன் மதி வழி வான் யமானன் தீ நீர் மண் எனும் எண்வகை உறுப்பின் வடிவு கொண்ட ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் உரு ஒன்றால் என்றால் அந்த ஒருவன் ஒருத்தி என்ற இரண்டும் சேர்ந்த ஒரு திருவுரு என்றால் அவ்வுருவை இது ஒருத்தன் என்கோ ஒருவன் என்று சொல்லலாமோ, ஒருத்தி என்கோ ஒருத்தி என்று சொல்லலாமா? சொன்னால் ஒருவன் என்று சொன்னால் இடது பாகத்தை குறிக்காது போய்விடும், ஒருத்தி என்று சொன்னால் வலது பாகத்தை குறிக்காது போய்விடும். நல்ல வேளையாக நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள என் தமிழ் எனக்கு உதவியது. ஒருவர் என்ற சொல்லை முன்னமே அனுமதித்ததனால் நான் இந்த நேரத்தில் மகிழ்ந்து கொண்டேன் என்று குமரகுரு சுவாமிகள் எவ்வளவுக்கு தமிழ் இலக்கண புலமை வைத்துக் கொண்டு சமய உணர்வு கொண்டு வந்து அதை இயைத்து காட்டி மகிழ்கிறார் பாருங்கள். இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்றோர் இயற்சொல் இலது எனில், அந்த ஒருவர் என்றோர் ஒரு இயற்சொல் இல்லை என்றால் யான் மற்ற என் செய்கேனே, நான் எப்படி சொல்லி மகிழ்வேன் என்று குமரகுரு சுவாமிகள் சொல்லி காட்டினாரே. இந்த தொடர்தான் என்னுடைய தலைப்பு. ஆதலினாலே இறைவனை அம்மையப்பராகிய திருவுருவத்தினை ஒருவன் என்றும் சொல்லக்கூடாது, ஒருத்தி என்றும் சொல்லக்கூடாது. நல்ல வேளையாக தமிழில் ஒருவர் என்று சொல் இருந்ததனால் அது இரண்டு பாலுக்கும் பொதுவான சொல்லாக அமைந்தமையினால் என்னுடைய சிவபெருமானை அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை நான் புரிந்து சொல்லும்படியான பாக்கியத்தை பெற்றேன் என்று குமரகுரு சுவாமி சொல்லி மகிழ்ந்தார். என்ன தெரிகிறது? இறைவன் எவ்வண்ணமாகவெல்லாம் திருவுரு எடுக்கிறானோ அவ்வண்ணத்திற்கெல்லாம்
தமிழில் இடம் இருக்கிறது, இடமிருந்து எடுத்து பேச வழி இருக்கிறது என்பதை குமரகுரு சுவாமிகள் அற்புதமாக பேசி மகிழ்ந்த இடம் சிதம்பர செய்யுட்கோள் இருக்கிற இடம் என்பதை சொல்லி, இதே நிலையில் இதே குமரகுரு சுவாமிகள் வேறு இடங்களிலும் குறிப்பிட்டு தருகிறார். என்னவென்றால், சிதம்பர செய்யுட்கோவிலே இன்னொரு இடத்திலே செவ்வாயு கருங்கன் பைந்தோகைக்கும் வெண்மதி சென்னியர்க்கும் ஒவ்வா திருவுரு ஒன்றே உள்ளது, அவ்வுருவினையும் மற்ற எவ்வாட்சியம் என்று எடுத்து இசைப்பேன் என்ன நிலையில் எந்தாய் என்ற அருமையான சொல்லிலே, எந்தாய் என்றால் என் தாயே என்று சொல்லும் போது அம்பிகை குறிக்கும், எந்தை யாய் என்று வெளியா வருகிற ஒரு ஐயனை குறிக்கும். எந்தாய் என்ற சொல்லும் ஒருவர் என்ற சொல் போல பொது சொல்லாக அமைந்திருக்கிறது என்று இதே குமரகுரு சுவாமிகள் அந்த நூலில் காட்டுகிறார். இன்னொரு மதுரை கலமக நூலிலே, ஒன்றே உடம்பு அங்கு இரண்டே இடும் பங்கு உடம்பு ஒன்றிலான் என்ற அருமையான நிலையிலே, அதுக்கு என்ன பொருள் என்றால், இறைவனை பொறுத்தவரையும் எல்லாவற்றையும் மற்றவர்கள் கொடுத்து அழகு பார்ப்பவன் தலைவர் என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால், தனக்கென்று ஒரு சுகம் இல்லாமல் பிறருக்கு சுகத்தை வழங்கி அதை நோக்கி மகிழ்வதுதான் தலைவன் இலக்கணம். அப்படிப்பட்ட நிலையில் எம்பெருமான் எல்லாவற்றையும் உலகிற்கு கொடுத்துவிட்டு துன்பங்களைத்தான் வாங்கி கொண்டு அவற்றிலும் சுகம் காணுகிற தூய தியாக செம்பல் தியாக திருவுருவம் இறைவன் என்பதை காட்டத்தான் உடம்பிலும் பாதி கொடுத்தான். 33% நாம் இவ்வளவு சர்ச்சை செய்து கொள்கிறோமே, எம்பெருமான் 50-50 கொடுத்து இந்த உலகிற்கு வழிகாட்டினான். சைவ சித்தாந்த அமைப்பிலே சிவபெருமான் என்பதனால் உலகிற்கே வழிகாட்டும் சமயம் சித்தாந்தம் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சிவச்சந்திரன் அவர்களுக்கு பெருமின் சார்பாகவும் மடத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வளர்ந்தவன் நான். இங்கே அமுது உண்டதும் இங்கதான், தமிழ் அமுது உண்டதும் இங்கேதான். நல்ல சைவ குடியிலே பிறந்தோம், கல்வி பருவத்தில் இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகுதான் நாங்கள் முழுமையான ஒரு நல்ல சைவ ஒழுக்கம் உடையவர்களாக மாறினோம். அதற்கு சில சம்பவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். விடியற்காலம் 5 மணிக்கு எழுந்திருப்போம். இந்த பக்கத்தில் இருக்கிற விடுதியில தான் இருந்தோம். நாங்களாக எழுந்ததில்லை. செஞ்சடையப்பர் ஆலயத்தினுடைய உச்சியிலிருந்து மகா தண்டபாணி தேசியர் அவர்களுடைய அருமையான இசைப்பாடல்கள் தான் எங்களை துயில் எழுப்பும். சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் என்று சொல்கிற அந்த திருவிருத்த பாட்டு முதலாக உள்ளவை எங்களை எழுப்பும். நாங்கள் அந்த கல்வி பருவத்தில் பல பாடல்களை மடித்து மனப்பாடம் செய்யவில்லை, கேட்டே மனப்பாடம் செய்வோம். ரெண்டாவதா, காலையில் 5:30 மணிக்கு இந்த சுப்பிரமணிய ஆற்றில் சென்று நீர்வரத்து உடைய காலத்தில் குளிக்க போவோம். பெரும்பாலும் இந்த பொய்கை குளத்தில் குளிப்போம். செந்தாமரை மலரும் வெண்டாமரை மலரும் நிறைந்து கிடக்கும். நாங்கள்லாம் அந்த கிழக்கு கரையில் குளிப்போம், பெண்கள்லாம் அந்த வடக்கு கரையில் குளிப்பாங்க, எதிர்கரையில் மற்றவங்கள்லாம் குளிப்பாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கிழக்கு கரையிலிருந்து ஒரு குரல் வரும் பாருங்க, துணி துவைக்காதே பரமசிவம், பழைய துணியை கசக்காதே பரமசிவம், சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் எங்களை எழுப்பியது. குளிக்கிற இடத்துல கூட எங்களுக்கு சைவ ஒழுக்கம் பரமசிவம். கல்லூரிக்கு போனா ஒரு 4 ஆண்டுகள் இந்த கந்தர்கலி வெண்பாவ வழிபாட்டு பாடலா சொல்லி சொல்லி தான், அதுவும் நான் 4 ஆண்டுகள் சொல்ல மற்றவர்கள் கேட்டு சொல்லுவாங்க. எங்களை மனிதனாக்கியது, திருமுறை உணர்வுடையாக்கியது, தமிழ் உணர்வுடையாக்கியது அந்த கந்தர்கலி வெண்பாங்கிற நூல் தாங்க. சரி, முதல் வகுப்பறைக்கு போவோம். வகுப்பு எப்படி தொடங்கும்? முதல் வகுப்பறையில் நம பார்வதி பதையேன்னு ஆரம்பிப்பேன்.
எல்லாரும் அரகர மகாதேவான்னு சொல்லுவாங்க. 4வது வகுப்பு எப்படி முடியும்? தென்னாடுடைய சிவனே போற்றின்னு நான் ஆரம்பிப்பேன். எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு வகுப்பு முடியும். இதெல்லாம் விட நான் எங்களுடைய பேராசிரியரை வச்சுக்கிட்டு சொல்றேன், எங்களுடைய ஆசிரியர் நான் வச்சுக்கிட்டு சொல்றேன். வகுப்பு தொடங்கின உடனே பேராசிரியர் வகுப்புக்கு வருவார், பெயர் பட்டியல் எடுப்பார். என் பேரை சொன்ன உடனே 4 ஆண்டுகளும் நாங்கள் ஆஜர் என்று சொன்னதில்லை, பிரசன்ட் என்று சொன்னதில்லை, பிரசன்ட் சார் என்று சொன்னதில்லை, உள்ளேன் என்று சொன்னதில்லை, உள்ளேன் ஐயா என்று சொன்னதில்லை. 4 ஆண்டுகளும் நாங்கள் ஓம் என்று சொல்லிதான் வளர்ந்தோம். மதிய உணவுக்கு திருமணத்துக்கு வருவோம், சட்டையெல்லாம் கட்டிடுவோம், வேட்டி துண்டு, இந்த குளத்துல வந்து கை கால்களை கழுவிட்டு நிறைய திருநீர் பூசிட்டு உள்ள லட்சுமி கட்டில் போய் பேரை சொல்லி சிவசிவன்னு சொல்லுவோம். பந்தியில போய் உட்கார்ந்த உடனே உணவு பரிமாறப்படும், எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. எல்லாருக்கும் பரிமாறின உடனே நாங்க மகுடம் சொல்லுவோம், அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பல சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஒரு சேர உண்போம். இது கதை தொடரும். சைவ குடும்பத்தில் பிறந்து வந்தோம், இங்கே வந்த பிறகுதான் சைவ ஒழுக்கம் உடையவர்களாக நாங்கள் முழுமையாக எங்களை மனிதனாக்கியது கந்தர்கள் வீழ்வாங்கிற நூல். சில நாட்களுக்கு முன்னே 104வது ஆண்டு விழா, நீங்கள் தொண்டுபடும் ஆவிங்கிற தலைப்பில் பேசுகிறீர்கள்னு காசி மடத்திலிருந்தும் நம்ம ஐயா அவர்களிடமிருந்தும் கடிதம் வந்தது. இதை பார்த்த உடனே அது என்ன தொண்டுபடும் ஆவி, தொண்டுபடும் ஆவி, 2-3 நிமிடங்கள் மனம் அப்படியே அலைஞ்சு பழைய நினைவு வராம இருக்குமா? கந்தர்கள் வெண்பா பாராயண நூல் தானே, அதுல மைய பகுதியில முருகப்பெருமானுடைய திருவருள் ஆற்றலை சொல்லுகிற பகுதியில இந்த தொண்டுபடும் ஆவிங்கிற தொடர் இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? சைவர் மாநாட்டில் இதை சொல்லாம வேற எங்கெங்க போய் சொல்றது? உண்மையான சைவருங்கிறவர் யார்? சைவரா பிறக்கிறாரா? இல்லை. எங்க பிறந்திருந்தாலும், எந்த மரபில் பிறந்திருந்தாலும், என்ன தொழில் செய்தாலும், யார் சிவபெருமானை பரம்பொருள் என்று கருதி சைவ ஒழுக்கம் உடையவர்களாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் சைவர் தானே இல்லையா? அந்த மாநாட்டில் இந்த தலைப்பில் அந்த தொடரை மட்டும் நினைவுபடுத்தினேன். கண்டிப்பா 20 நிமிஷத்துல முடிச்சிருவேன். மணியில கொஞ்சம் மணியா இருக்கணும் இல்லையா? இந்த பகுதி எங்க வருது? ஒரு நடுவுல மையமா இருக்கு. பல கோடி அண்டம் உருவாகி, கந்தர்கலியுண்டாவில் வருகிற ஒரு தொடர். அங்கம் சராசரமாய், கண்ட சக்தி 3 கரணமாய், தொண்டுபடும் ஆவி புலனுக்கு அறிவளிப்ப 5 ஏவி தனி நடத்தும் எங்கோவே. எனக்குரிய தலைப்பு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம் இந்த இடம் தான். தொண்டுபடும் ஆவி. ஆவி, யாரும் பயப்படாதீங்க. இந்த ஆவிங்கிற சொல்லி இப்ப என்னென்னவோ ஆயிடுது. நம்ம விட்டு கூட கொஞ்சம் அந்நியமா போயிடுதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் அதை விடக்கூடாது. ஆவி என்பது நமக்கே உரிய சொல், நாம பயன்படுத்துகிற சொல், நம்முடைய திருமுறையிலே இடம் பெற்றிருக்கிற சொல். இப்போ உயிரை பல பேர்கள்ல சொல்றோம் இல்லையா? ஆத்மான்னு சொல்றோம், ஆன்மான்னு சொல்றோம். ஆத்மா என்பது தூய வடமொழி சொல், அது மென்மைப்படுத்தப்பட்டதுதான் ஆன்மாங்க. உயிர் என்பது தூய தமிழ்ச்சொல். இந்த 3 ஒரு நிலை உடைய. ஆனா இது தவிர உயிரை குறிப்பதாக சாத்திரங்களில் வருகிற நூல் பெயர்கள் எல்லாம் வேறு வேறு பொருள் குறித்தவை. பசுன்னு சொல்றோம், அது ஒன்றும் தூயது அன்று. பாசங்களோடு தொடர்புடையது எதுவோ அதுதான் பசு. உலக மயக்கம் உடையது எதுவோ அதுதான் பசு. நல்வினை தீவினைகளுக்கு உட்பட்டது எதுவோ அதுதான் பசு.
ஆணவம் என்ற அழுக்குடையது எதுவோ அதுதான் பசு. ஜீவன் சொல்றோம். அது என்ன ஜீவன்? நன்மை தீமைகளை அனுபவித்துக் கொண்டு ஒரு ஆன்மா இந்த உலகத்தில் அனுபவித்து ஜீவித்து கிடக்கிற பொழுது அதுக்கு ஜீவன் பேர். ஜீவனுக்கும் சிவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சுழி தான் வித்தியாசம். சீவனுக்கும் சிவனுக்கும் என்ன ஒரு சுழி? அந்த சுழி பொல்லாத சுழி இல்லையா? இனி ஆன்மாவை குறிக்கிற இன்னொரு பெயர் புருஷன் என்பது. புருஷன் என்று சொன்னா உலகத்தில் இருக்கிற அறம்பொருள் இன்பம் என்று சொல்கிற புருஷார்த்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அதுக்கு புருஷன் பேர். இது அல்லாம அதுக்கு புற்கலன் ஒரு பெயர், சேதனன் ஒரு பெயர், அணுன்னு ஒரு பெயர், வியாபகன் ஒரு பெயர். இந்த வரிசையில் வர்றது தாங்க ஆவி. நான் இதெல்லாம் விளக்கி சொல்ல முடியாத நெருக்கடியில் இருக்கேன். இந்த வரிசையில் வர்றதுதான் ஆவி. நல்ல அழகான சொல், நமக்கே உரிய சொல். எப்படி சொல்ற கேட்குறீங்களா? நாவுக்கரசர் 12 வயதுல சொந்த ஊர்ல இருந்து திருப்பாதிரிப்புலியூருக்கு போனார். 41 வயதுல அங்கிருந்து விடுதலையாகி வந்தார். வந்து சில தலங்களை வணங்கிட்டு பெண்ணாகடத்துக்கு வருகிறார். அந்த ஊருக்கு பெண்ணாகடம்னு பேரு. அங்க இருக்கிற கோயிலுக்கு தூங்கானை மாடம்னு பேரு. அங்க இருக்கிற இறைவனுக்கு சுடற்கொழுந்துன்னு பேர். அந்த தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்துகிட்ட போய் கேட்கிறார், பெருமானே, இது மாசுபட்ட உடம்பு, ஏன் பல ஆண்டுகள் பாய் உடுத்திய உடம்பு, கமண்டலம் தூக்கிய உடம்பு, மயிர்பீலி தூக்கிய உடம்பு, மாசுபட்ட உடம்பு. என் உடம்பு தூய்மையா இருந்தா அல்லவா உடம்புக்குள்ள உயிர் தூய்மையா இருக்க முடியும். அதனால பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம். என்ன பணி, என்ன பணி! பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம். என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், என் ஆவி, அது உயிரை குறிக்காம வேற எதங்க குறிக்குது? என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் மின்னாரும் மூவிலை சூலம் பொறி, முன்னாரும் இடவம் பொறி. என்ன அழகான தொடர்பார். மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடத்தியம் சுடற்கொழுந்தே. ஞானசம்பந்தர் வாக்கில் ஆவி வேணுமா? திருநீலகண்ட திருப்பதி எடுத்து படிச்சு பாருங்க. கொடிமாட செங்குன்றூர்ல பாடியது எத்தனை ஆவி வரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் தொடர் மணிவாசக பெருமை. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் கொண்டிலையோ ஆவி. அதனால ஆவி நமக்குரிய சொல். இது வேற எங்கேயோ போய் தூய ஆவியாயி, தூய நல்லாவியாயி, தூய பவுல் ஆவியாயி, என்ன ஆவி, என்ன சிறப்பு புரியல. இந்த வகையில பாரு, இப்போ ஆவி சைவ சித்தாந்தம் சொல்லுகிற 3 அடிப்படை உண்மைகள்ல மையமாக இருக்கிற உயிர்கள். உயிர் நான் விளக்கல. உயிர் அருவமானது, உயிர் அறிவுடையது, உயிர் நித்தமானது, உயிர் அறிவிக்கு அறிகிற இயல்புடையது, அது வியாபகமானது. இப்படி சொல்லப்படுகிற இந்த உயிர் இறைவனால, முருகப்பெருமானால இன்னும் தூய்மைப்படுத்தப்படுகிறதாம். எப்படி? முருகன் சிவபெருமான் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அருணகிரிநாதர் சொல்லுவார், அரு சமய சிவமுருகன் சொல்லுவார். 2 பேரும் ஒருவர் தான் இல்லையா? அந்த வகையில் என்ன சொல்கிறார்? முருகப்பெருமானுடைய சிறப்பை பற்றி சொல்கிற பொழுது பல்கோடி பல்கோடி அண்டம் உருவாகி. மணிவாசக பெருந்தகை என்ன சொல்றாருங்க? இந்த பெரிய வான வீதிக்குள் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று அண்டப்பரப்பை பற்றி சொல்லலையா? முருகப்பெருமான் பல கோடிக்கணக்கான அண்டங்களை எல்லாம் தன் உருவங்களாக பெற்றிருக்கிறான். குமரகுருவருடைய வாக்கு. அங்கம் சராசரமாய் இத்தனை அண்டங்களிலும் உலகங்களிலும் உள்ள அசைகிற பொருள், அசையாத பொருள் எல்லாம் அவனுடைய திருமேனி அங்கங்கள்.
கண்ட சக்தி மூன்றும் கரணமாய். அழகான தொடர். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று சொல்லுகிற அறிவு, விருப்பம், செயல் என்று சொல்லுகிற இந்த மூன்றும் அவனுடைய அகக்கருவியாக இருக்கிறது. இப்படி இருந்து முருகப்பெருமான் என்ன செய்கிறானா, தொண்டுபடும் ஆவிக்கு, இங்கதான் எந்த உயிர் பெரிய தொண்டினை செய்கிறதோ அந்த உயிருக்கு மேலும் சில அனுபவங்களை கொடுப்பதற்காக என்ன செய்கிறானா, ஐந்தொழிலும் ஏவித்தனை நடத்துகிறான். இந்த வரிக்கு நான் கடைசியில வரேன். இப்ப தொண்டுன்னா எது? இப்ப எனக்கு பசிக்குது, சாப்பிடுறேன், இது தொண்டா? நான் சில செய்திகளை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், படிக்கிறேன், இது தொண்டா? ஏதோ பொருள் தேட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதற்காக ஒரு தொழில் செய்கிறேன், இது தொண்டாக முடியுமா? எது தன்னலம் இல்லாததோ, எது பிறநலம் கருதியதோ அதுதான் தொண்டு. எனக்கு என்னவோ அடியவர்ங்கிற சொல்ல விட தொண்டருங்கிற சொல் வலிமை உடையதா தெரியும். அதனாலதானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொண்டத்தொகை பாடினார், நம்பியாண்டார் நம்பி தொண்டர் அந்தாதி பாடினார், சேக்கிழார் தொண்டர் புராணம் பாடினார் இல்லையா? தொண்டர்ங்கிற சொல் வலிமை இல்லை. அந்த நிலையில வச்சு பார்க்கிறோம் தொண்டுபடும் ஆவி. இப்போ ஒரு உயிர் தொண்டு செய்வதாயிருந்தா 3 வகையில தொண்டு செய்யும். அதை தான் இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். மனம், மொழி, மெய்களால் தொண்டு விடுகிற உயிர் என்று உரையாசிரியர் எழுதுகிறார். மனம், மொழி, மெய்களால் தொண்டு விடுவது. இதுல கடைசியில் இருக்கிறத முதல்ல எடுத்துக்குவோம். மெய்யால், உடம்பினால் தொண்டு செய்வது. உடம்புனால, உடல் உறுப்புகளால தொண்டு செய்வதற்கு பெரிய கல்வி தேவையில்லை, பெரிய ஞானம் தேவையில்லை. நல்ல உள்ளம் இருந்தா போதும், அதை முறையா செய்யலாம். அதுதானே பெரியவர்கள் சொன்னார்கள், பெரும்புலர் காலை மாலை. எப்ப தொண்டு செய்யணும்னு சொல்றாங்களே, பெரும்புலர் காலை மாலை. யாருக்கு தொண்டு செய்யணும்? பித்தர்க்கு. எப்படி தொண்டு செய்யணும்? அரும்பொடு மலர்கள். மலர்கள் மட்டும் இல்ல, அரும்புகளையும் போடு. அப்படி தொண்டு செய்கிற பொழுது விரவி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு. விரவி நல் விளக்கு நல் தூபம் விதியினால். விளக்கிடுவதற்கு, தூபம் இடுவதற்குன்னு சில விதி இருக்கு. அவைகள் முறைப்படி செய்ய வேண்டியதற்கு. எப்படி கடவுர் பெருமான் எப்படி கிடைப்பானா? கரும்பா கிடைக்க மாட்டானா, கல்கண்டா கிடைப்பான். கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரி. இன்னும் எத்தனை தொண்டு வேணும்? அலகிடுதல், மெழுக்கிடுதல், பூமாலை புனைந்தேற்றல், புகழ்ந்து பாடுதல் எல்லாம் தொண்டு வகையில தானே வருது. இதை விட்டுருங்க. அடுத்தது மொழியால் தொண்டு செய்வது. உடம்பினால் தொண்டு செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். மொழியால் தொண்டு செய்வதற்கு கொஞ்சம் தகுதியும் திறமையும் புலமையும் வேணும். எல்லாரும் தொண்டு செய்ய முடியுமா? மொழி தொண்டு செய்ய முடியுமா? ஒரு குறிப்பு சொல்றேன். மொழி தொண்டு என்பது என்ன? இப்போ நாம உண்மைன்னு சொல்றோம், வாய்மைன்னு சொல்றோம், மெய்மைன்னு சொல்றோம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இது 3 ஒண்ணுதான் சொல்றேன். எனக்கு அதுவோ அது 3 ஒண்ணா தெரியல. எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு கருத்து அது சூட்சும வடிவமாக இருக்கிறதோ அப்பொழுது அதுக்கு உண்மைன்னு பேர். ஒரு கருத்து, ஒரு செய்தி, சிந்திக்கப்பட்ட ஒரு செய்தி, அது ஒரு சூட்சும வடிவமாக இருக்கிற பொழுது அதுக்கு உண்மைன்னு பேர். அந்த உண்மையை யாரால் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது, திருத்த முடியாது. அது என்னைக்கு நிரந்தரமா தான் இருக்கும். அதான் உண்மை. சரி, மெய்மைங்கிறது என்ன? அதாவது வாய்மைங்கிறது என்ன? அந்த கருத்து, அந்த உண்மை நம்முடைய சொல்வடிவமாகி வருகிற பொழுது அது வாய்மை ஆகிவிடும். அதே கருத்து நம்முடைய உடல் உறுப்புகளால் செய்யப்பட்டு நிரூபிக்கப்படுகிற பொழுது அது மெய்மையாகிவிடும். எனவே உண்மையும் வாய்மையும் மெய்மையும் ஆகிய இவைதான் மறைமொழிகள், இவைதான் மந்திர மொழிகள். இந்த மந்திர மொழிகள் தான் நம்முடைய திருமுறைகளாகிய தோத்திர நூல்கள். அதுவும் முதல் திருமுறையிலிருந்து 9ஆம் திருமுறை வரையில். இதை ஏன் பிரிக்கிறேன்னு கேட்குறீங்களா? 10ஆம் திருமுறை சாத்திரம், 11ஆம் திருமுறை சிறுநூல்கள், 12வது திருமுறை புராணம் என்ற வகையில் அடங்கி போய்விடுது. நம்முடைய ஞானசம்பந்தர் முதலாகிய பெருமக்கள் சொன்ன இந்த தோத்திர பாடல்கள், பொருள் சேர் புகழ்மொழிகள் எல்லாம் மொழித்தொண்டு, மொழியால் இறைவனுடைய புகழை பேசியது. சரி, அது ஒரு பக்கம். இப்போ உடம்பினால் செய்கிற தொண்டு, மொழியால் செய்கிற தொண்டு,
இனி அடுத்தது மனதால் செய்கிற தொண்டு. நான் என்னுடைய செய்திக்கு நெருங்கிட்டேன். மனதால் செய்கிற தொண்டு. மனசுனால, அதாவது மனம் அலையும் தானே, மனம் நினைக்கும் தானே, என்ன ஆகும்? மனசை அலைய விடாம, அதாவது அதை செயல்பட விடாமல் இருக்கிறது எது? மனமாசுகள் என்று சொல்லுகிற அழுக்காறு அவாவை ஒளி என்று சொல்லுகிற பண்புகள் தானே, தீய பண்புகள் தானே. இவைகளிலிருந்து விடுபட்டு, அழுக்காருடைய போது இறைவனை நினைக்க முடியுமா? ஆசை உடையவனாக அவாவுடைய காலத்தில் இறைவன் நினைக்க முடியுமா? இவைகளிலிருந்து விடுபட்டு இறைவனை ஒன்றிய உள்ளத்தோடு எண்ணுகிற பொழுதுதான் அது மனதினால் செய்கிற தொண்டு ஆகும். எனவே ஆசிரியர் என்ன சொல்கிறார்? இந்த பரம்பொருளாகிய இறைவனை தொண்டுபடும் ஆவி, மொழியினால, உடம்புனால, மனசினால தொண்டு செய்கின்ற இந்த உயிர் மேலும் அதுக்கு அறிவளிப்பதற்காக, மேலும் சில அறிவு அனுபவங்களை அதற்கு கொடுப்பதற்காக இறைவன் என்ன செய்கிறான்? ஐந்தொழிலும் ஏவித்தனி நடத்துகிறான். ஐந்தொழில்களை செய்கிறான். எனக்கு தெரிய, தப்போ சரியோ, மற்ற சமயங்கள்லாம் 3 தொழிலை தான் ஒத்துக்குது. நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் 5 தொழில்களை விளக்கு. அதுவும் மறைத்தல், அருளுதல் என்ற ஒன்றை விளக்கு. மற்ற 3 அகிரணை பொருள் பற்றியவை. இந்த மறைத்தலும் அருளுதலும் உயர்தனை பொருளாகிய உயிர் பெற்றவை என்ற கருத்தில் சொல்லி இதையெல்லாம் அவன் என்ன செய்கிறானா? முருகப்பெருமான் தான் செய்யலியான், ஏவி தனி நடத்துகிறான். பிரமதேவனை அழைத்து இந்த உயிர்க்குரிய தனுகரண புவனங்களை நீ படை. திருமாலை அழைத்து இந்த உயிருக்கு இன்பம் தந்தும் துன்பம் தந்தும் நீ பாதுகா. இனி உருத்திரனை அழைத்து இதற்கு ஒரு அந்திம காலம் வருகிற பொழுது இதை கூறு செய். அதற்கு பிறகு மகேஸ்வரனை அழைத்து மறைத்தல் என்ற ஒன்றை செய். சதாசிவனை அழைத்து நீ அருளுதலாகிய ஒன்றை செய் என்று சொல்லி 5 தொழிலையும் ஏவி தனி நடத்துகிறார். தான் செய்யல, அவர் செய்யல, அவர் செய்விக்கிறாரா. இப்படி ஒரு அருமையான இடத்தில் உயிர் என்பதை பற்றியும், தொண்டுபடுகிற உயிரை பற்றியும், அந்த உயிர் இறைவனுக்கு என்னென்ன வகையிலே தொண்டு செய்கிறது என்பதை பற்றியும், தொண்டு செய்கிற ஊருக்கு இறைவன் எவ்வாறு அருள் புரிகிறான் என்பதை பற்றியும் இந்த ஒரு அழகான தொடர் நினைவுபடுத்துகிறது என்பதை நெருக்கடி காரணமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அவருடைய எண்ணத்தின் வழியிலே, அந்த காலத்தின் வழியிலே செயல்படுகிறோம் நாம். அவன் காலாதீவன், நாமும் காலத்துக்கு கட்டுப்பட்டோம். அதனாலே காலம் கழித்து இந்த நிறைவுரை வந்தாலும் காலத்தோடு இதை முடித்து விடுவேன் என்று நீங்கள் நம்பலாம். குமரகுரு சுவாமிகளுடைய பிரபந்தங்களிலே இருந்து அற்புதமான 4 தொடர்களை எடுத்துக்கொண்டு மிக அருமையாக இங்கே பேசினார். ஒவ்வொருத்தரும் சைவ சித்தாந்தத்திலேயும் தமிழிலேயும் வல்லாளர், முறையுற கற்றறிந்தவர்கள், திரும்ப திரும்ப அதை வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டு வருகிறவர்கள். மாவதி சிவாச்சாரியார் ஒன்று சொல்லுவார், எது சமயம் என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வார். உலகத்தில் இருக்கின்ற சமயங்களிலெல்லாம் எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ அது எல்லாம் ஓரிடத்திலே இருந்து காணும்படியாக இருப்பதுதான் சமயம். இவ்வளவு பெரிய ஆழமான விஷயம். இதுக்கு மேல சைவத்துக்கு வேறு விளக்கம் தேவையில்லை. சைவத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, உலகத்தில் இருக்கின்ற எல்லா சமயங்களுக்கும் தாய் சமயமாகின்ற தகுதி சைவ சமயத்துக்கு இருக்கிறதுன்றார். இதிலிருந்து தான் ஒவ்வொரு செய்திகளை ஒவ்வொரு சமயம் தனியா கொண்டு போய் அதுக்கு ஒரு சமயம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றார். எல்லாவற்றையும் நீங்கள் சைவ சித்தாந்தத்திலே பார்க்கலாம். அதனால யாரும் வேற சமயங்களை எல்லாம் படித்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சைவ சித்தாந்தத்தை படித்தாலே மற்ற சமயங்களினுடைய சிறந்த கொள்கைகள் இதிலேயும் அப்படியே அமைந்திருக்கின்றன. ஆகையினாலே நீங்கள் தேட வேண்டாமல், நாட வேண்டாமல், ஓட வேண்டாமல் உங்களுக்கு கிடைக்கும். இது சமய ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற விஷயம்.
இவனுக்கு அற்புதமான பாடல். ஒருவர் என்றோர் இயற்றம், ரொம்ப அழகா சொன்னார். அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நீத்தோர்க்கு ஆனந்த பெருவாழ்வாம் அடல் காட்ட மறுவருக்கன் மதிவழிவான் யமானன் தீநீர் மண்ணிலும் வெண்வகை உறுப்பின் வடிவம் கொண்ட ஒருவனுக்கும் உருத்திக்கும். நான் வேடிக்கை அந்த பாட்டு. உருவென்றால் இவ்வுருவை இது ஒருவன் என்கோ ஒருத்தி என்கோ இருவருக்கும் உளதாக ஒருவர் என்றோர் இயற்சொல் இளதனில் மற்ற என் செய்வேனி. எல்லா வடிவமும் சக்தியுடையதான். ஆனால் சிவபெருமானுக்கு மன்னனும் வெண்வகை உறுப்பின் வடிவம் கொண்ட ஒருவன். பாட்டை படிக்கிறது தான் நமக்கு வேடிக்கை. எல்லா வடிவங்களும் சக்தி தான். ஒட்டக்கூத்தர் தக்கையாபுரன் எழுதுகிற பொழுது அதுல ஒரு அருமையான கருத்து நமக்கு தெரிவித்தார். நாம் இவ்வளவு நாளும் பைத்தியக்காரத்தனமா ஒரு விஷயத்தை சொல்லி வருகிறோம். சிவபெருமானுடைய இடது பாகத்திலே உமாதேவி இருக்கிறாள் என்று. அது தவறுன்னார் ஒட்டக்கூத்தர். உமாதேவியினுடைய வலது பாகத்திலே சிவபெருமான் இருக்கிறார். யாராவது இதுவரை நம்பி இருப்பார்களா? நாம சொல்றது சரியான நம்பிக்கை. ஏன் சொன்னா சிவபெருமானுக்கு எதையா உருவம் தருவுரு எல்லாம் சக்தி. அப்ப வடிவம் என்று சொல்லிவிட்டால் அது சக்தியினுடைய சம்பந்தம். அது சக்தியினுடையது. அதனுடைய பகுதியில் தானே அவர் இருக்கார். அவர் வேலிருந்து வடிவம் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது சக்தியினுடைய ஒரு பாகத்தை தான் அவர் கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. குமரகுருபர சுவாமிகளுடைய பிரபந்த திரட்ட படிச்சா பெரிய புராணத்தில் சொல்ற சில வார்த்தைகளுக்கு நமக்கு பொருள் விளங்கும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் சேக்கிழார் பெருமாள். அது பல பேருக்கு புரியாது என்பதற்காக குமரகுருவடிகள் சிதம்பர செவுக்கோவில ஒரு பாடலாகவே வடித்து கொடுத்தார். இருவருக்கும் உளதாக ஒருவர் என்றோர் இயற்சொல் இறதனில் மற்ற என் செய்வேனே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண் பிள்ளைன்னு சொல்றீங்க. யார் ஆண் பிள்ளை? இங்க எல்லாரும் பெண் பிள்ளை தான். நாம யாருமே ஆண் பிள்ளை அல்ல. ஒரே ஒருத்தர் தான் முருகப்பெருமான். ஒருவர் தான் ஆண் பிள்ளை இல்லையா? அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவர் என்ற வார்த்தையினாலே சொல்றதுன்னா சிவபெருமான் ஒருத்தரைத்தான் சொல்ல முடியும். வேற யாருக்கு அந்த வார்த்தை பொருத்தம் வராது. இதுதான் சொன்னார் பெரிய புராணத்தில். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பறவை நாச்சியார் தன்னுடைய வீட்டிலே போய் கட்டில் அமர்கிறார்கள். சுந்தரரை பார்த்த பரவச உணவிலே திளைத்திருக்கிறார்கள். அவர் யார்? நாம் திருவாரூர் தியாகேச பெருமானை வழிபடப் போகின்ற மருகு எதிர் வந்தவர் ஆர் என்று தன்னுடைய தோழியை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அந்த அம்மா ஒரு பதில் சொல்றார். அவ்வளவில் அருகிருந்த சேடிதனை முகம் நோக்கி ஆரூராண்ட மைவிரவு கண்டரை நாம் வணங்கப்போம் மருகதில் வந்தவர் ஆர் என்ன? இவ்வுலகில் ஒருவராய். அவர் தான் ஒருவர். புரிஞ்சுக்கணும். கோருவர் படிக்கணும், சிதம்பரம் கோவில் படிக்கணும். இவ்வுலகில் ஒருவராய், இந்த ஒருவராக இருக்கிறவர் அவர் தான். ஆணும் பெண்ணும் கலந்த திருவுருவம் அவருக்கு உள்ளதாகினாலே அவர் ஒருத்தர் தான் இந்த உலகில ஒருவர். இவ்வுலகில் ஒருவராய் இருவர் தேட அரியர் நாம் எதிர் நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் நம்பி என்றான். இந்த பாட்டை நாம் புரிஞ்சுக்கணும். இவ்வுலகில் ஒருவராய் என்று சொன்னால் சாதாரண ஒப்பற்றவராய் என்று சாதாரண அர்த்தம் எழுதி விடுவாங்க. இல்ல, ஒருவர் என்ற சொல்லுக்கு உரியவராய். இதெல்லாம் மேடைக்கு கொண்டு வருகிற காலத்திலே தான் இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. முன்னுகுருவர் எவ்வளவு பெரிய வேலைகள் செய்திருக்கிறார், எவ்வளவு ஆழமான தமிழ் சுவையை நமக்கு ஊட்டியிருக்கிறார் என்பதை சுவைத்து படிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். போற போக்கில் அவசரமா பார்க்கக்கூடாது. ஒவ்வொன்றும் அப்படி அவர் சொன்னார்கள். சும்மா இருந்தார் பெற்றார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார் அவர். சும்மா இருக்கிற சும்மா இல்ல, கஷ்டப்படுகிற சும்மா. உழைக்கணும், உழைக்கிற போது சும்மா இருக்கணும். சித்தாந்தத்தில் இருக்கிற சரியகிரி யோக ஞானம் எல்லாம் இதைத்தான் சொல்றது. உழைக்கின்ற பொழுது சும்மா இரு, நீ உழைத்துக் கொண்டே இரு, ஆனால் சும்மா இருக்கும். இந்தியா சும்மா இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் உழைத்துக் கொண்டே இருன்னு சொல்றீங்க. நான் அவர் கேட்டேன், சும்மா இருக்கிறது என்ன?
பயனை எதிர்பாராமல் இரு, உழைத்துக் கொண்டே இரு. அப்படி இருக்கிறவன் தான் இப்போ ஊரில் இருக்கிறவன்லாம் கூலி வாங்குறான். அவன் சும்மா இல்லை, பயனை எதிர்பார்த்து கொண்டே பயனில் நினைவை வைத்துக் கொண்டு இருக்கிறான். அவன் எப்படி சும்மா இருக்கிறான்னு சொல்ல முடியும்? ஒரு வேலையும் செய்யும் பொழுதெல்லாம் என்ன கிடைக்கும், எவ்வளோ நேரம் ஆச்சு, ஐயா எப்போ வந்து பார்ப்பாரு, வேலை திறமை பார்த்து கொஞ்சம் கூட கொடுப்பாரா, இதை பற்றி அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ சும்மா இருக்கிறதுன்னு எங்க இருக்கு? இறைவனிடத்திலே ஈடுபடுகிற ஒருவருக்கு அந்த ஈடுபாடாகிய தொண்டில் தன்னை கரைத்துக் கொள்ளுகின்ற தன்மை வேண்டுமே தவிர அதற்கு மேல பயனை எதிர்பார்க்கிற தன்மை வேண்டாம். பயன் அவனே முடிப்பான், அது அவசியம் இல்லை என்பதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் நமக்கு சொல்லி இருக்க. கடைசியாக அவர்கள் பேசினார்கள், சைவ சித்தாந்த தேனம், தேனினுடைய தன்மை ஒன்று உண்டு. தேன் வந்து தனியா மருந்தா உபயோகப்படுத்துறது இல்லை, ஆனா அது அனுபானமாக உபயோகப்படுத்தக்கூடிய. தேனை எதன் கூட சேர்க்கிறோமோ அதனுடைய தன்மையை சிறப்படையும்படி செய்யும். எலுமிச்சம்பழத்தில் தேனை புழிஞ்சா அதனுடைய குளிர்ச்சி அதிகமாகும், இங்க செந்தூரத்தில் தேனை குழைச்சா அதனுடைய சூடு அதிகமாகும். அனுபானமாக எந்த பொருளோடு சேர்க்கிறோமோ அந்த பொருளை மேலும் சிறப்படைய செய்யும் அதனுடைய தகுதியில. அதுதான் தேனின் தன்மை. அதான் சொன்னார் சைவ சித்தாந்த தேனம். இவர் முதல்ல ஆராயின்ப அருங்கனி பிழிந்து கொண்டுன்னு சொல்லி பழத்தை தான் பிழிஞ்சார். அது எப்படி தேனாக்கினார்? சைவ சித்தாந்த பழ அமுது என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டாத, பழச்சாராகி அமுதம் என்று. ஆனா தேன் அமுதுன்னார். இது காரணம், இது பழத்தை பிழிஞ்சதுதான், ஆனா இது தேன். ஏனென்றால் பழத்தை புழிஞ்சு பழத்தினுடைய சாத்தினாலே பெறக்கூடிய பயனை காட்டிலும் தேனினுடைய பயனாலே வருகின்ற பயனை இந்த சைவ சித்தாந்தம் செய்கிறது. அதனாலதான் பல பேர் உலகத்தில் இருக்கிறவர்கள் சைவ கருத்துக்களை எடுத்து தங்கள் சமயங்களிலே சேர்த்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு சுவற்றிலெல்லாம் எழுதியிருக்கிற பிரச்சாரங்களை பார்த்தீர்களே ஆனால் திருமுறை வரிகள், நம்முடைய சாஸ்திர தோத்திர வரிகள், இவைகளை பயன்படுத்தி அந்நிய மதங்கள் தன்னுடைய வளர்ச்சியை செய்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இறங்கியும் கிடையாது. இதுதான் சைவ சித்தாந்த தேனமுதுனார். சைவ சித்தாந்தத்தினுடைய இந்த தேன் கலந்தால் தங்களுக்கும் வாழ்வு கிடைக்கும். மற்ற சமயங்கள் எது சிறந்தது அது வந்துடும். பாருங்க, சைவ உணவுன்னு நீங்க சொல்றீங்க, அது உண்மையில சைவ உணவு அல்ல, ஜைன உணவு. ஆனா போர்டு பூரா சைவத்துக்கு வந்து செலுத்து. எது நல்லதா இருக்கிறதோ அதெல்லாம் சைவத்துக்கு சொந்தமா இருக்க வேண்டும் என்று மக்களே நினைக்கிறார்கள். அதனால இன்னைக்கு நீங்க பார்க்கிற பொழுதெல்லாம் சைவம் வீட்டில் இருக்கோ நாட்டில் இருக்கோ தெரியாது, ஆனால் ஹோட்டல்ல எல்லாம் சைவம். ஒரு வகையில் மற்றவர்கள் சொல்றாங்க, சைவத்துக்கு ஓரளவு சைவர்கள் கடன்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அருமையான இதை சைவத்துக்கு கொடுத்து விட்டு அம்போடு நிற்கிறார்களே. மிக உயர்ந்த கொள்கையை உடையது அது. அதைத்தான் சொன்னார், ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் படுத்த சாரங்கொண்ட சைவ சித்தாந்தம். வேதாந்தம் என்பது உபனிஷத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. வேத மூலம் என்றால் பிரணவம், வேத அந்தம் என்று சொன்னால் வேத சிறப்புகளை மிகத்தெளிந்தும் சென்றால் சைவத்தரத்தடைவர். வேதாந்தத்தை புரிந்து கொண்ட பிறகு சைவத்தரத்தை அடைவார்கள். நான் சொல்ற விஷயங்களெல்லாம் சிவஞான சித்தியார்கள் இருக்கிறது, சோப்ராஸ்தில் இருக்கிறது. வேத சிறப்பொருளை மிகத்தெளிந்தும் சென்றால் சைவத்தரத்தடைவர். வேத சிரம் என்பது உபனிஷதம். உபனிஷத மகா வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு சரியான பொருள் சைவ சித்தாந்தமாகி சுத்தாத்திரம் தான். ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் படுத்த. இது எழுதுகிற பொழுது ரெண்டு விதமா எழுதலாம். நான் ஒரு கட்டுரை எழுதின வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் இணைத்து ஒரு வேதாந்த சங்கத்தினுடைய மலர்ல இந்த கட்டுரையில குறிப்பிட்டேன். வேதாந்தம் என்ற உச்சியா குமரகுருவர் சொல்லுவது, வேதாந்தம் என்று உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம். என்ற உச்சி என்று வந்தால் அந்த பைரச்சத்தினுடைய அகரம் விகார வகையால் தொக்கது என்று சொல்லி என்று உச்சியில் என்று அப்படி சேர்த்து விடலாம். அதெல்லாம் இலக்கணம் இருக்கு. அப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா? எப்படி செய்தாலும் வேதாந்தத்தினுடைய முடிபொருள் சைவ சித்தாந்தம் தான். தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய முடிபொருள் எது என்று கேட்டால் அது சைவ சித்தாந்தம் தான்.
அதைத்தான் குமரகுருவர்கள் தெளிவாக விளக்கி நமக்கு ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் படுத்த சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனம். அதே தேனானது உயிரை வாழ்விக்கக்கூடியது. பால் பலத்தை தரும், நெய் அறிவை தரும், தேன் உயிரை வாழ்வி. ஆறு உயிர்களை எல்லாம் இறைவன் திருவடியிலே வாழ வைக்கின்ற சைவ சித்தாந்தத்தை இங்கே தேன் என்று உருவகப்படுத்தி நமக்கு இதை மொத்தமாக இந்த பகுதியை பாருங்கள். ஒருவர் என்ற சிவபெருமானை நம் மனதிலே நினைத்து அவருக்கு தொண்டுபடும் ஆவியாக நம்மை ஆக்கிக் கொண்டு சும்மா இருந்தால் நாம் பெறுவோம் எதை? சைவ சித்தாந்த தேனம். இதுதான் இன்றைய தலைப்பினுடைய சாரம். எப்படி இவ்வளவு பொருத்தமாக வரிசையாக இதை அமைத்திருக்கிறார்கள். ஒருவர் என்ற சிவபெருமானை பார்க்கிறோம், அடுத்தபடி அவருக்கு தொண்டுபடும் ஆவியாக நம்மை ஆக்கிக் கொள்கிறோம். இந்த ஆவி சும்மா இருக்க வேண்டும், அவருடைய நினைவிலேயே, அந்த ஒருவர் நினைவிலேயே இது சும்மா இருக்கிறது. அப்படி சும்மா இருந்தால் இந்த ஆவி என்ன பெறும்னார்? அது சைவ சித்தாந்த தேனம். எவ்வளவு அருமையான தலைப்பு இது! உண்மையிலேயே கருத்தரங்கம் என்ற பெயருக்கு ஏற்ற கருத்தரங்கம். ஆழமான ஒரு கருத்தை நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரி வாய்ப்புகள் மேலும் மேலும் நிறைய பெருக வேண்டும். நாம் அடிக்கடி இந்த பனசை மடத்திலே வந்து இத்தகைய விழாக்களை கண்டுகளித்து நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் வாய்ப்பை எங்கள் தம்பிரான் சுவாமிகளும் இளவரசு சுவாமிகளும் அருள வேண்டும். எங்களுடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்துக்கு தலைவராக கிடைத்திருக்கிறவர் சதானந்த போர். அவர்களும் சதானந்தமாக இருக்கிறவர், எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருக்கிறவர். மிகப்பெரிய வல்லாளர். அவருடைய காலத்திலே தான் சைவ சித்தாந்தம் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிருக்கிறது. நான் சும்மா சொல்லக்கூடாது. அவரிடத்திலே தப்பித்தவரை ஒரு 5 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தால் ஒரு அறக்கட்டளை வாங்கி விடுவார். அவரை மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவதாக நினைச்சத. உங்களுடைய பெயரை உலகம் இருக்கிற வரையிலையும் இருக்கும்படியாக செய்கிற காரியம் அவர் செய்கிற காரியம். எல்லாருக்கும் எளியவர், தன்னை தொண்டிலே கரைத்துக் கொண்டவர், தலைவர் என்று பார்க்காமல் அவருக்கு மற்றவர்கள் வேலை செய்வார்கள் என்று நான் நினைக்கிறது உண்டு. அவர் தான் எல்லாருக்கும் வேலை செய்வார். தொண்டருக்கு தொண்டராம் தன்மை உடையவர். அப்படிப்பட்ட ஒருவர் தலைவராக இருக்கின்ற இந்த நேரத்திலே இன்னும் பல மாநாடுகள் இது போன்ற இடங்களிலே சிறப்பாக நடக்கும். அவற்றையெல்லாம் நாம் கண்டு கழிப்போம் என்று சொல்லி இத்தகைய ஒரு பெரிய வாய்ப்பில் உரிமையோடு இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிறைவுரையை நிறைவு செய்யும்.